அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகஞாலத்து அகத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்து அணிமேல் வரும் பயனை போகமாற்றி பொது நீக்கி தனி நினைய வல்லோர்க்கு என்றும் பெரும் துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. கஞ்சமலர் கழுமளத்து கவுனியர் மாமணி போற்றி வெஞ்சமனர் நஞ்சமுதா மேவரசர் பதம் போற்றி கிஞ்சுகனில் மொழிப்பறவை கேழ்வனார் கடல் போற்றி நெஞ்சுருக்கி ஆண்ட மணிவாசகனார் நிலை போற்றி. திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. செந்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக விளங்கக்கூடிய அருதரும் சிவகாமியம்மை உடனாகி அருள்மிகு சிவானந்த கூத்தப்பெருமானுடைய எடுத்த பொற்பாத கமலங்களையும் தருமையும் கமலையும் விருதமர்கூடலும் திருநகராக விட்டிருந்து அருக்கூலோச்சுகின்ற திருக்கைலாய் பரம்பரை தர்மயாதின நட்சத்திர குருமணிகளுடைய பொன்னார் திரவடி கமலங்களையும் திசை நோக்கி மணமொழி மீகளினாலே வணங்கி மகிழ்ந்து இந்த அற்புதமான நல்விழாவிலே எழுந்தருளிருக்கின்ற அடியார் பெருமக்கள், நம்முடைய கொங்கு நாட்டிலிருந்து எழுந்தருளி உள்ள நம்முடைய போற்றுதலுக்குரிய ஆசிரியர் பெருமகனார் வேலுச்சாமி ஐயா உள்ளிட்ட பெருமக்களையும் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு பாலமாக விளங்கிய அடியனுக்கு ஒரு வாய்ப்பளித்த நம்முடைய உதயகுமார் ஐயா, நம்முடைய காவலர் பெருமகனார் உள்ளிட்ட ரவி ஐயா உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுடைய திருவடிகளையும் அடியன் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து இன்றைய நாள் நமக்கு ஒரு நன்னாளாக அமைகின்றது. அந்த வகையில் நம்முடைய வேலூர் மாவட்டத்தினுடைய சிவனடியார்கள் திருவாசக முற்றுமோதல் குழுமம் என்ற ஒரு அற்புதமான அமைப்பு நடத்தக்கூடிய பன்னிரு திருமுறை மாநாட்டினுடைய 2ஆம் நாள் நிகழ்விலே நாம் எல்லாம் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இந்த புண்ணியமான மார்கழி திங்கள் அதற்கு ஏற்ற வகையிலே இங்கே ஆம்பூரைச் சேர்ந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் திருவம்பாவை ஓதிக்கொண்டிருந்தார்கள். திருவம்பாவையினுடைய சிறப்பு மலையிருள் இற்று உறங்காமல் மண்ணு பரிபாகர் அருளில் செல முழுக வருகை என செப்பல் திருவம்பாவை என்று சொல்வார்கள். நாமெல்லாம் ஆணவ மலத்தில் அழுந்தாம சிவபெருமானுடைய திருவுருளை வந்து சேருங்கள் வாருங்கள் என்று அழைப்பது திருவம்பாவை. அப்படி தொடக்கமே வாங்க எல்லாரும் அருளில் முழுகலாம் வாங்கன்னு கூப்பிட்ட மாதிரி திருவம்பாவையை அற்புதமாக அடியார் பெருமக்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள். இந்த திருவம்பாவையினுடைய சிறப்பை வரக்கூடிய சனிக்கிழமை அடுத்த வாரம் சரி 8ஆம் நாள் தில்லையில் மார்கழி மாதம் சதய நட்சத்திரம் சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனத்தினுடைய கொடியேற்று பெருவிழா நடைபெறப் போகிறது. இந்த நாளிலே நம்முடைய தில்லை தொடங்கி அனைத்து சிவாலயங்களிலும் நம்முடைய சைவ திருமடங்கள் அனைத்திலும் அந்த 10 நாட்கள் ஆருத்ரா தரிசனம் வருகின்ற 10 நாட்களும் திருவம்பாவை மட்டுமே ஓத வேண்டும் என்கின்ற ஒரு விதி இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்வதில் அடியன் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதை நினைவுபடுத்தி சொல்லுங்கள் என்று ஆற்றுப்படுத்தினார் நம்முடைய போட்டுதலுக்குரிய ரவி ஐயா அவர்கள். ஏன்னா இதை எங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இந்த செய்தி சொல்லணும் எதுக்காக அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னாங்க. எல்லாம் வல்ல பரம்பொருளே மாணிக்கவாச பெருமான்ட்டு என்ன கேட்குறார்? பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னார். ஏன் திருச்சானல் பாடிய வாயால் கோவை பாடுகன்னு கேட்கல? எத்தனையோ பதிகம் இருக்குது. ஆனால் அந்த பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று பெருமானே விரும்பி கேட்டது இந்த திருவம்பாவை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த 10 நாட்களும்
சிவனடியார்கள் சிவபூஜை பண்ணக்கூடியவங்க, மற்ற சிவனடியார்கள் அனைவருமே தங்களுடைய ஆன்மார்த்த பரார்த்த பூஜை, வீட்டில் செய்வது ஆன்மார்த்த பூஜை, கோயிலில் பிறர் நலம் பொருட்டு செய்வது பரார்த்த பூஜை. இந்த 2 பூஜையிலும் அந்த 10 நாட்கள் திருவெம்பாவை தவிர வேறு எந்த ஒரு பாடலையும் ஓத மாட்டார்கள். அத்தகைய ஒரு உயர்ந்த ஒரு கொள்கை நம்மிடத்தில் இருந்திருக்கிறது. நித்திய பாராயணம் செய்யக்கூடிய அடியார் பெருமக்கள் உண்டு. பட்டினத்தார் சொல்லுகிறார், சாமி என்னை கொண்டு போடும், இந்த உலகத்திலேருந்து என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயம் நான் பண்ணிட்டேனான்னு பார்த்துட்டு என்னை கூட்டிகிட்டு போங்கிறார். நல்லா எனக்கு மனு ஒன்று தந்தருள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். அதில் சொல்கிறார், வீட்டில் செய்யக்கூடிய ஆன்மார்த்த பூஜை, நித்திய பாராயணம், ஜெபம், கோயில் வழிபாடு, இந்த நாளும் முடிந்தபின் கொல்லுகண்டாய் கட்சி ஏகம்பானேன்னார். அப்போ இந்த நாள் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நாமளாக என்ன சொல்லியிருப்போம், காலையில் மாத்திரை சாப்பிட்டீங்களா, டிஃபன் முடிச்சிட்டிங்களா, இல்லை இந்த சீரியல் பார்த்துட்டிங்களா, அந்த சீரியல் பார்த்துட்டிங்களா, இப்படி உலகாயுத விஷயங்கள் தான் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு தான். இப்போ சாமியே வான்னு கூப்பிட்டா கூட என்ன பண்ணுவோம், இருங்க நிறைய காரணம் சொல்லுவோம். அதனால தான் மாணிக்கவாசாமி அன்றைக்கே சொன்னார், நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே. இது இந்த உலகம் இல்லாத உலகம். ஒவ்வொரு காரணமாக யோசிச்சுட்டே இருந்தால் இங்கேயே இருக்க வேண்டிதான். அதனால் இந்த அற்புதமான திருவெம்பாவையில் அந்த 4 நியமங்களை நம்முடைய பட்டினத்து பெருமான் சொன்னார். நித்திய பாராயணம் என்பது ரொம்ப முக்கியமானது. அடியார்களுக்கு தினப்பாராயணம் தினம் பண்ணணும், திருமுறைகளை தினம் ஓதணும், ஏதாவது ஒரு பதிகமாவது நியமமாக ஓதிக்கொண்டே இருக்கணும். தினம் 400 பதிகம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல, ஒரு பதிகம். 11ஆம் திருமுறை என்ன சொல்லுகிறது, 100 பசுமாட்டில் இருக்கின்ற பாலை கறந்து பெருமானுக்கு ஆட்டுவதை விட 100 விதமான மலர்களை கொய்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதை விட 100 இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி ஜெபம் செய்வதை விட ஒரே ஒரு பாடலால் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்முடைய சிவபெருமான் திருவந்தாதி என்ற நூலிலே நம்முடைய 11ஆம் திருமுறை சொல்லுகிறது. 11ஆம் திருமுறை சொல்லுது, வேற நூல் இல்லை, நம்ம திருமுறை சொல்லுகிறது. அப்போ ஒரு பாடலுக்கு அத்தனை சிறப்பு இருக்கு. திருமூலர் சொல்றார், வேட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு காட்டவும் நாம் இல்லோம், பாட்டவி காட்டுதும் நல் பாலவி ஆகுமேங்கிறார். சிவபெருமானுக்கு ரொம்ப விருப்பமானது எதுனா பாட்டு பாட்டு பாட்டு. நீங்கள் சிவபெருமானுக்கு வேற எந்த நிவேதனம் பண்ணாலும் அது சுவாமிக்கு போகாதான். பாட்டவி காட்டுங்க, நல்ல பால் சோறாக மாறுமா. இந்த பால் சோறு நிவேதனம் சிதம்பரத்தில் செய்வாங்க நடராஜாவுக்கு, அப்படி இருக்குமா. நம்ம ஊரில் பண்ணுறதெல்லாம் இல்லை. சிதம்பரத்தில் போய் பால் சோறு நிவேதனம் நடராஜாவுக்கு பண்ணுவாங்க. அது பாருங்கள், ஒரு கை அள்ளினீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரியாக வரும், அப்படியே நெய் ஒழுகும். அப்படி பண்ணுவாங்க நடராஜாவுக்கு நிவேதனம்னா. அப்படி செய்வாங்க. ராஜாவுக்கு ராஜா மாதிரி தான் பிரச்சாரம், அந்த பிரசாதம் பண்ணுவாங்க. அப்படி பாட்டவி காட்டுனல் பாலவி ஆகுமே என்பார் திருமூல தேவநாயனார். அப்படி அந்த வகையில் அடியார் பெருமக்களே, இறைவனுக்கு மிக மிக விருப்பமானது இந்த நித்திய பாராயணம், தினம் பாராயணம் பண்ணும். அப்படி நித்திய பாராயணம் பண்ணுறவங்க ஒவ்வொரு நாளும் 12 திருமுறையும் 18,000 பாட்டையும் ஒரு வருடம் முழுக்க பாராயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு 5 பதிகம் பாடுவாங்க. அப்படி நியமம் பண்ணி வந்தோம்னா ஒரு வருஷத்தில் சித்திரை திருவாதிரை தொடங்கி அடுத்த சித்திரை திருவாதிரையில் 12 திருமுறையும் நாம் நிறைவு பண்ணிடலாம். அப்படி நித்திய பாராயணம் பண்ணக்கூடியவங்க கூட அந்த 10 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா திருவெம்பாவை மட்டுமே ஓதுவாங்க. அவ்வளோ ஒரு நியமத்தை நம்முடைய பெரியவங்க கடைபிடிச்சிருக்காங்க. சில பேர் கேள்வி கேட்பாங்க, இந்த நியமம் எந்த காலத்தில் தொடங்கியது, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இது எந்த காலத்தில் தொடங்கியது என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம், மாணிக்கவாசர் காலத்துக்கு அப்புறம் தான் தொடங்கியிருக்கும், அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்காது. ஒன்று. இன்னொரு சான்று இருக்குது. நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குலதெய்வம் என்று போற்றக்கூடியவர் மாதவ சிவஞான முனிவர். மாதவ சிவஞான முனிவர், ஏன்னா அவருக்கு தொண்டை நாட்டுக்கும் ஒரு பெரிய சிறப்பு உண்டு. ஏன்னா அடுத்து ஐயா தொண்டை நாட்டுடைய பெருமையை நம்முடைய பவானி ஐயா பேச போகிறாங்க. தொண்டை நாட்டினுடைய தொண்டை நாடு சான்றோர் உடைத்து எவ்வளோ சிறப்பு. இங்கே தோன்றின தெய்வ சேக்கிலார் பெருமான் தானே அடியாருடைய பெருமையெல்லாம் எடுத்துரைத்தார்.
இங்கே தானே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவனை இடது கண்ணை கொடுத்தார். உலகத்தில் எத்தனையோ தலங்கள் இருந்தாலும் இந்த தொண்டை நாட்டில் தானே அம்மை இறங்கி வந்து பூஜை பண்ணா. அப்போ இந்த உலகமே ஒரு வீடாக வச்சா அதில் பூஜை அறை இந்த தொண்டை நாடு தான். உலகத்துக்கான பூஜை அறை தொண்டை நாடு தான். அதுக்காகவே இந்த மண்ணுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுக்கிறோம், வணங்கிக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால சொல்லுவாங்க வாரியார் சாமிகள், காசியை விட ஒரு இன்ச்சு புண்ணியம் அதிகம். அதான் ஏன் காஞ்சிம்பர், காசியை விட ஒரு இன்ச்சு புண்ணியம் அதிகம். ஆனால் இருந்தாலும் நம்ம வடநாடு தானே கிடக்கிறோம். தென்னாட்டுடைய மகிமை நமக்கு தெரியவே மாட்டேங்குது. வடநாட்டுக்காரங்கெல்லாம் பேருந்தில் வந்து குவிகிறாங்க ஏகாம்பரநாதர் தரிசனம் பண்ண. நம்ம நாட்டுக்காரன் என்ன பண்ணுறான், காஞ்சிபுரம் பட்டை வாங்கிட்டு அப்படியே போயிடுறான். காமாட்சி கூட பார்க்குறது இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு புண்ணியம் இல்லை. அப்படி அந்த வகையில் இந்த மாதவம் செய்த இந்த அற்புதமான தொண்டை நாட்டுக்கும் நம்முடைய மாதவ சிவஞான முனிவருக்கு ஒரு தொடர்பு இருக்குது. எப்படின்னா, அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்த பொழுது அங்கே இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அவரை மிகவும் உபசரிக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. என்ன விண்ணப்பம்னா, சுவாமி நீங்கள் நம்முடைய மெய்கண்ட பெருமான் அருளிய சிவஞான போதத்துக்கு நீங்கள் உரை விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், அதுக்கு நிறைய ஆகமங்கள்லாம் படிக்கணும், உபநிடதங்கள்லாம் படிக்கணும். அதை படிக்கிறதுக்கு வடமொழியில் பாண்டித்தியம் இருக்கணும். எனக்கு வடமொழி தெரியாதே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவர் மறுக்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா காஞ்சிபுரம் எப்படிப்பட்டதுன்னா கல்வி கரையிலா காஞ்சி மாநகர் அப்படின்னு நம்ம இப்போ பெரியவங்களே சொல்கிறாங்க. நகரேச காஞ்சி, முத்தித்தலம், நிறைய அறிஞர்கள் வாழக்கூடிய ஒரு புண்ணியத்தலம் காஞ்சிபுரம். அதனால தான் அந்த ஊரிலே பிறந்த அரசியல் தலைவர், உங்களுக்கெல்லாம் தெரியும், முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள், அவரே சொல்லுவாராம், இந்த ஊருக்கு நான் தான் பெருமைன்னு சொல்கிறீங்க, நான்லாம் பெருமை இல்லை, இந்த ஊரில் மிகப்பெரிய அறிஞர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. யார் தெரியுங்களா? அவர் தான் போற்றுதற்குரிய சித்தாந்த சரபம் அருணை வடிவேல் முதலியார். அதே போல் போற்றுதற்குரிய சித்தாந்த சரபமாக விளங்கிய யாருங்க இன்னொருத்தர், வஜ்ரவேல் முதலியார். அந்த 2 பேர் தாங்க இந்த காஞ்சிபுரத்துக்கு பெருமை, நான்லாம் இல்லைன்னு சொன்னாராம். அதை விட இன்னொரு பெரிய சிறப்பு, காஞ்சி பெரியவர் என்று நாம் போற்றக்கூடிய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், முன்னாடி இருந்தவர், எங்கே சென்றால் நடந்தே சென்ற பெரியவர், மகா பெரியவர் அவர் தான் சொல்லுவாங்க. அந்த காஞ்சி பெரியவர் எப்போவுமே தன்னை வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒருவருக்கு ஒரு முறை சொன்னாராம், நீ எப்போ பார்த்தாலும் இந்த ஊரில் நான் தான் பெரியவன் என்னை வந்து பார்க்குற, இன்னொருத்தர் இருக்கார் அவரையும் போய் பாருன்னு ஒரு முகவர் எழுதி கொடுத்தாராம். அவர் போய் பார்க்குறார், நம்முடைய அருணை வடிவேல் முதலியார். அவரை தான் காஞ்சி பெரியவரே போய் பெரியவர் நீ போய் பாருன்னு சொன்னாங்களாம். அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த காஞ்சிபுரம் எப்பொழுதுமே கல்வி கரையில்லாத தொண்டை, அதாவது சான்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி இந்த தொண்டை நன்னாடு. அதனால் அப்போவே அந்த வடமொழியில் வல்லவங்களாம் இருந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் அந்த பெரியவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நம்முடைய மாதவ சிவஞான முனிவருக்கு நீங்கள்லாம் வடமொழி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது அவங்களில் சில பேர்த்துக்கு அப்பொழுது அதுக்கு உடன்பாடு இல்லை, அதை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கலாம் நினச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து இவர் சொல்கிறாரே அப்படிங்கிறதுக்காக, சரி நாளைக்கு வாங்க பூஜையில் சாமிகிட்ட விண்ணப்பம் வைப்போம், இறைவன் வந்து ஆணை கொடுத்தாருன்னா நம்ம செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதுபடி என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் ஒரு பெரிய குடத்தில் 100 ஓலை 100 சீட்டு திருவுளச்சீட்டு எழுதி, அதில் என்ன ஒரு சதி நடக்குதுன்னா, 99 சீட்டில் இவருக்கு வடமொழி சொல்லி கொடுக்க கூடாது, ஒரே ஒரு சீட்டு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு உள்ளே போடுறாங்க. சாமி என்ன நினைப்பார், அந்த ஒரு சீட்டு வந்துருச்சு. அப்போ இதிலேருந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நமக்கு ஆதரவாக 1% இருந்தால் கூட சாமி அதை நிறைவேற்றி கொடுப்பார். 99% இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, 1% இருந்தால் போதும். அப்போ என்ன அர்த்தம், நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா என்ன காரணம், அந்த 1% கூட நமக்கு ஆதரவாக இல்லை. சரி, சாமி எப்போ நடத்துகிறாரோ எப்போ கொடுக்குறாரோ அப்போ வாங்கிக்கோன்னு அமைதியாக இருக்கணும். ஏன்னா இந்த தொண்டை நாட்டில் வாழ்ந்தவர் தானே நம்முடைய திருப்பணி சக்கரவர்த்தி வாரியார் சுவாமிகள். அவர் எவ்வளோ அருமையாக சொன்னார் உங்களுக்கு, எதை கேட்டாலும் நம்ம தகுதிக்கு தான் நாம் கேட்போம், சுவாமியே கொடுத்தாருன்னா அவர் தகுதிக்கு கொடுப்பாருனார். ஜலகண்டேஸ்வர பெருமானையும் அகிலாண்டியா நாயையும் தினமும் ஒரு அன்பர் வந்து தினம் வழிபாடு பண்ணுவாராம். அந்த வழிபாடு பண்ணுறவங்களை பார்த்து ஜலகண்டேஸ்வரர் சொல்கிறார், இவன் தினம் வந்து வழிபாடு பண்ணுறான், அதனால் இவனுக்கு நாம் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன கொடுக்கலாம், தினம் நடந்து வராங்க, அதனால் இவருக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ புதுசாக என்ன கார் கொடுக்கலாம், இந்த பேட்ரி கார் கொடுக்கலாமா, இல்லை ஆடி கார் ஒன்று கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு சாமி என்ன பண்ணிட்டார், உங்களுக்கு அந்த அன்பர் பேரில் ஒரு ஆடி கார் புக் பண்ணி வச்சிட்றார். இப்போ அந்த என்ன பண்ணுறாரு, உங்களுக்குங்க அந்த அன்பர் வரார், வந்துட்டு அவர் என்ன நினைக்கிறார், உங்களுக்கு சாமிகிட்ட வந்து
சாமி நான் தினம் நடந்தே வரனே, எனக்கு ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளாவது கொடுக்கக்கூடாதா, ஒரு பைக்காவது கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்குறாராம். சாமி பார்க்குறார், நான் உனக்காக ஆடிக்காரை புக் பண்ணி வச்சுருக்கிறேன், நீ என்னடான பைக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் கேட்குற, சரி வச்சுக்கோ, இதே வச்சுக்கோ. அப்போ நம்ம எதை கேட்டாலும் நாம் என்ன பண்ணுவோம், நம்ம தகுதி தான் நாம் கேட்போம். அவர் கொடுத்தாருன்னா அவர் தகுதி எங்கே, நம்ம தகுதி எங்கே? அதனால தான் சொன்னாங்க, தத்தையங்கணையார் தங்கள் மேல் வைத்திட்ட தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு நின்கண் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் பெருமை. இந்த உலகப் பொருள் மேலே வச்சிருக்கின்ற ஆசையை 1,00,000 கூறாக பிரித்து, 100,000 கூறு, 100,000 எவ்வளோங்க, 1,00,000, 1,00,000 கூறாக பிரித்து அதில் ஒரு கூறு சிவபெருமான்கிட்ட வச்சாலே போதுமா, அதற்கே சிவபெருமான் என்ன பண்ணுவாருங்களா, அதுக்கே தேவலோகத்தை கொடுப்பாராம். அவ்வளோ பெரிய கருணாமூர்த்தி. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி அதுதான் என்ன பண்ணுறாருங்க, அந்த ஒரு சீட்டை என்ன பண்ணுறார் சாமி, அவர் கொடுக்குறார். மாதவ சிவஞான முனிவர் அற்புதமாக அவர் அந்த வடமொழி பாண்டித்தியம் பெற்று சிவஞான மாபாடியம் எழுதி மாபாடிய கர்த்தர் என்று இன்று உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு பேர் சிறப்பினை பெருமையை பெற்றது இந்த தொண்டை நாட்டினுடைய மண் கொடுத்த அந்த மண்ணுக்கு வந்ததனுடைய மகிமை. அப்படிப்பட்ட மாதவ சிவஞான முனிவர் ஒரு நூல் செய்திருக்கிறாருங்க. அந்த நூலுக்கு என்ன பேருனா திருத்தொண்டர் திருநாமக்கோவைன்னு பேர். அடியார் பெருமக்களே, நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது திருத்தொண்ட தொகை. நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பாடியது திருத்தொண்டர் திரு அந்தாதி. நம்முடைய குன்றத்தூர் செய்த தவப்பயன் பாக்கிய பயன் தெய்வ சேக்கிழார் பெருமான் செய்தது திருத்தொண்டர் புராணம். மாதவ சிவஞான முனிவர் செய்தது திருத்தொண்டர் திருநாமக்கோவை. திருத்தொண்டருடைய திருநாமங்கள் மட்டுமே வர மாதிரி ஒரு நூல் செஞ்சுருக்கார். அந்த கிட்டத்தட்ட இந்த காலத்திலேருந்து 250 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். எத்தனை வருஷங்க, 250 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் ஏன் இந்த நூலை செய்கின்றேன் என்பதற்கான காரணத்தை சொல்லுகிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த 10 நாள் மார்கழி மாதத்தில் திருவாதிரைக்கு முந்தின 10 நாள் சைவ உலகமெங்கும் பாவை விழா கொண்டாடப்படுகிறது. அந்த பாவை விழாவிலே திருவெம்பாவை தவிர வேறு எந்த ஒரு பாடலையும் அடியார் உலகம் பாடமாட்டார்கள். எனவே இந்த 10 நாள் பாடுவதற்காக, அதாவது அடியார்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகையை சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படுமே, அந்த நிலை வரக்கூடாது. அடியாருடைய திருநாமங்களை அன்பர்கள் தங்குதடையின்றி சொல்லணும். இந்த 10 நாள் சொல்கிறதுக்காகவே நான் இந்த நூலை பண்ணுறேன். ஏன்னா திருமுறை தவிர வேறு எதுவும், திருமுறைக்கு உள்ள திருவெம்பாவை தவிர வேறு எந்த திருமுறையும் பாட மாட்டோம். அதனால் என்ன பண்ணுறாரு, அடியார்களுடைய 63 நாயன்மார்களுடைய பெயர் மட்டுமே வரமாறி இருக்கக்கூடிய ஒரு சிறிய நூல்ங்க. அந்த நூலை செய்து கொடுத்து இந்த 10 நாள் இதை ஓதுங்கள் அப்படின்னு நமக்கு உலகத்துக்கு கொடுத்துருக்கார். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது, இந்த விழா உறுதியாக, இந்த நியமம் கண்டிப்பாக ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உறுதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று. எனவே அடியார்களாகிய நாம் இந்த பாவை பாடல்களை இடைவிடாது மார்கழி மாதம் முழுவதும் ஓதணும். மற்ற திருமுறைகளும் ஓதிக்கலாம். ஆனால் அந்த 10 நாள் முழுக்க முழுக்க திருவெம்பாவை மட்டுமே. ஏன்னா அந்த திருவெம்பாவைக்குள்ள அத்துணை சிறப்பு இருக்குது. சிவபெருமானுடைய 5 தொழிலையும் ஒரு சேர சொன்ன ஒரு பாட்டு திருவெம்பாவை தான். எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், எல்லா உயிர்க்கும் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்யார் கொண்டருளும் பொன்மலர்கள் என்று பெருமான் செய்யக்கூடிய 5 தொழில் கூத்தை போற்றுகின்ற வரும்போது தான் அண்டமுறை நிமிர்ந்தாடக்கூடிய அம்பலவாணர் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். எவ்வளோ அற்புதமாக பெருமான் அப்படியே உலகமே அவர் அண்ட சராசரம் அவராக நிற்கிறார், நாமெல்லாம் அவருக்கு முன்னாடி இப்படி இருக்கிறோங்கிறத காட்டுற மாதிரி வேலூரில் மிகப்பெரிய திருமேனி வைத்து வழிபாடு செய்யுங்க. ஒரு பெரிய பாக்கியம், பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. அப்படி அந்த வகையில் அம்பலவாணருடைய 5 தொழில் கூத்தை முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புனித நூல் நம்முடைய திருவெம்பாவை. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, சைவர்களாகி நாம் இடைவிடாது செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு 3 முக்கியமான வழிபாடு. 3 முக்கிய வழிபாடு, 3 வழிபாடுமே முக்கியமானது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ஏதா ஒன்றை மட்டும் கடைப்பிடிச்சிட்டு மற்றதையெல்லாம் என்ன பண்ணிடுறோம், அப்படியே விட்டுடுறோம். அது என்ன 3 முக்கிய வழிபாடு? குரு லிங்க சங்கம வழிபாடு.
குருநாதர் வழிபாடு, அதான் ஆச்சாரியர்களுடைய வழிபாடு. அடுத்ததாக லிங்க வழிபாடு, ஆலய வழிபாடு, சங்கம வழிபாடு தான் அடியார் திருக்கூட்டங்கள்லாம் நிறைஞ்சு நம்ம பார்த்து தரிசனம் பண்ணுறது. இந்த 3 வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. குருநாதருடைய வழிபாட்டின் மூலமாக நாம் ஆணவ மலத்திலிருந்து விடுதலை அடையலாம். ஏன்னா குருநாதருடைய உபதேசம் கேட்க, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அப்போ குருநாதரை நாடி அவரிடத்தில் உபதேசம் பெற்று அவரோடு இணங்கி இருக்கின்ற போதுதான் அஞ்ஞானம் அகலும், அறியாமை விலகும். அதனால தான் என்ன பண்ணுறார், அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே. யாரு? குருநாதர். அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய அந்த ஞானாசிரியர் கோலத்தை கண்டு போற்றுகிறார் மாணிக்கவாசக பெருமான். அப்போ குருநாதர் வழிபாட்டினால்தான் நம்முடைய அஞ்ஞானம் என்பது அகலும். நாமளாம் இன்றைக்கி நமக்கு நாமளே குருவாக மாறிவிட்டோம். அதனால் யாரும் குருநாதரை அடைவதில்லை, குருவிட்ட பணிவிடை செய்கிறதில்லை. அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா குருநாதர்கிட்ட தீட்சை பெற்று என்ன பண்ணுவாங்களாம், குருநாதர்கிட்ட 48 நாள் தொண்டு செய்வாங்க. குருநாதர் கூடவே இருப்பாங்க. மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமான் கூட அப்படி தான் திருப்பெருந்துறையில் தங்கியிருந்தார். அதனால தான் திருப்பெருந்துறை என்பது பூலோக கைலாயம், பூலோக சிவலோகம். அவ்வளோ விசேஷமானது திருப்பெருந்துறை. அப்படிப்பட்ட நிலையிலே குருநாதரை அடைந்து வழிபாடு செய்தால் நம்முடைய அஞ்ஞானம், ஆணவ மலம் நீங்கும். இது ரொம்ப முக்கியமான செய்தி. 2வது, ஆலய வழிபாடு, சிவலிங்க வழிபாடு, சிவாலய வழிபாடு நித்தம் செய்யணும். இன்னைக்கு பாருங்க, சனிப்பிரதோஷம் கோயிலுக்கு போய் பாருங்க, கூட்டமாக இருக்கும். ஏன்னா யாரோ ஒரு புண்ணியவான் சொல்லிட்டான், சிவாலயம் சனிப்பிரதோஷத்தன்னைக்கு வந்து வழிபட்டீங்கன்னா 5 வருஷம் சிவன் கோயிலுக்கு போன புண்ணியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டார். எந்த மகான், எந்த புண்ணியவான் சொன்னார்னு தெரியல. அதனால் என்ன ஆயிற்று, உங்களுக்கு எல்லாரும் அந்த ஒரே நாள் அவ்வளோதான். இனி அடுத்த சனி பிரதோஷம் எப்போ வரும் அப்போ தான் போவான், அது வரைக்கும் போகவே மாட்டான். அப்போ அது மாதிரி நம்ம மக்களுக்கு எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே நாளில் என்ன நடக்கணும். இன்னைக்கு கோயிலுக்கு இன்றைக்கி ஒரு நாள் போய் வழிபட்டால் நமக்கு பெரிய புண்ணியம் கிடச்சிடணும். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு அம்மா அப்படி தான் விளக்கு போட்டுட்டாங்க. நல்ல இவ்வளோ பெரிய திரி போட்டு விளக்கு போட்டுச்சு அந்த அம்மா. நான் நினச்சேன், சரி கார்த்திகை தீபம் இல்லை, என்ன வேண்டுதல் என்னன்னு தெரியும், இந்த அம்மா இவ்வளோ திரியில் விளக்கு போடுறாங்களே என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, 365 திரி இதில் இணைச்சிருக்கு அப்படின்னாங்க. அப்படியாம்மா, என்னம்மா விசேஷம்னா, 365 திரியை திரிச்சு ஒரே விளக்கில் விளக்கு போட்டால் 365 நாள், அதாவது 1 வருஷம் விளக்கு போட்ட புண்ணியம் ஒரே நாளில் கிடச்சிருது. ஆடா அடா 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 அருமைமா. நீ என்ன பண்ணுற, கார்த்திகை தீபத்துக்கு விசேஷமான தலம் திருவண்ணாமலை இருக்குல்ல, அங்கே போய் மலை சுற்றி இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு உட்காந்துக்கோ. இந்த நீ சொன்ன செய்தியை எல்லாரும் கிரிவலத்துக்கு வரவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டுமா அப்படின்னு. அப்படி அது மாதிரி மக்களுக்கு இன்னைக்கு ஒரே நாளில் ஔவையார் சொல்கிறாங்க, தொண்டை நாடு சான்றோர் உடைத்துன்னு சொன்னாங்களா அவை பிராட்டி, அவங்க சொல்கிறாங்க, ஒரு இடத்துல நல்ல உணவு கிடைக்குது, பன்னீர் திருமுறை மாநாடு வேலூரில் அற்புதமான உணவு கொடுக்குறாங்க. வயிறே நீ இன்னும் 2 நாளைக்கு சேர்த்து உணவு எடுத்துக்கோ அப்படின்னா அந்த வயிறு கேட்குமா? ஒரு இட்லி எச்சா போச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். சரி, வெள்ளிக்கிழமை மாநாடு தொடங்குச்சு நேற்று. நாம் சொல்கிறோம் வியாழக்கிழமை நான் ஊர்லேருந்து புறப்படுறேன், வயிறே நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேலூரில் அற்புதமாக திருமுறை மாநாடு, நல்ல அற்புதமாக அறுசுவை விருந்து இளையான்குடி மாறநாயனார் கொடுத்த மாதிரி கொடுக்க போகிறாங்க. நாமெல்லாம் என்ன பண்ண போகிறோம், திருப்தியாக சாப்பிட போகிறோம். அதனால் நீ இன்றைக்கி கொஞ்சம் 2 வேளை பொறுத்துக்கோ அப்படின்னு வியாழக்கிழமை காலையில் சொன்னால் இந்த வயிறு கேட்குமா? சேர்த்தி சாப்பிடனாலும் கேட்காது, குறைச்சி கொஞ்சம் பொறுத்துக்குனாலும் கேட்காது. அதனால் ஔவையார் என்ன சொல்லுவாங்க, வயிறே உன்னோடு வாழ்வது அரிது. யார் கூட வேணாலும் வாழ்ந்துடலாம், ஆனால் உன்னோட வாழ்கிறதான் ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த வயிறு இது ஒரு வேளை சேர்த்து எடுத்து ஏற்றுக்காது. அப்படி இருக்கிற போது 365 நாள் சேர்த்து ஒரே திரியில் போட்டு 365 திரி இணைச்சு என்னென்னமா நம்ம மக்கள்லாம் பெருமான்கிட்ட போய் இப்படியெல்லாம் என்னென்ன விஷயங்கள் மக்களுடைய இன்றைக்கி வழிபாடெல்லாம் பார்க்குற போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஜோதிடர்கள் வேறு யாராவது பிரசனம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்டுறாங்க. இவ்வளோ பெரிய பூசணிக்காயில் கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி ஒரே நாளில் கொளுத்துறாங்க அஷ்டமின்னா. சில கோயிலுக்கு அது 1 மாதம் விளக்கு எண்ணெய்ங்க. எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணுறோம். 1 மாதம் ஒரு கோயில் அந்த விளக்கு எரியும் அந்த ஊர் சில கோயிலில். அந்த 2 லிட்டர் எண்ணெய் கொடுத்தீங்கன்னா
ஒரே நாளில் எல்லாம் போய் கொளுத்துறாங்க. பாகக்காய், நெல்லிக்காய், செவ்வாழை, எதையும் விட்டு வைக்கல. எல்லா காயிலையும் விளக்கு போடுறாங்க. என்னென்ன காய் இருக்குது, என்ன சொல்லலாம். அவங்க சொல்லாதெல்லாம் என்ன விரல் விட்டு எண்ணிடலாம். சொல்லாத காய் விரல் விட்டு எண்ணிடலாம். அத்தனை காயில் விளக்கு போடுறாங்க. என்னென்னமோ அவன் தோன்றதெல்லாம் சொல்கிறான். இப்போ மக்கள் இதில் நான் அடியன் எப்போவுமே எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பாரம்பரியமாக மண் விளக்கில் போடுவதாங்க நம்முடைய பாரம்பரியம். ஏன்னா அதில் தான் பஞ்சபூதம் இருக்குது, மண் இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணீர் விட்டு தான் செய்கிறாங்க, நெருப்பில் தான் சுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விளக்கில் காற்று கலந்துருக்கு, ஒளி. அந்த ஒளி எங்கே போய் ஆகாயத்தில் கலக்குது, பஞ்சபூதமும் கலந்தது அது மட்டும்தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் பூசணிக்காயில் விளக்கு போடலின்னா அது சாம்பாருக்கு போகும் அல்லது அல்வாவுக்கு போகும், ஒன்றும் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுறாது. அது மாதிரி தான் பாவக்காய், ஒன்றா குழம்புக்கு போகணும், வத்தலுக்கு போகும், இவ்வளோதான். ஆனால் நீங்கள் மண் விளக்கு எல்லாரும் புறக்கணிச்சா என்ன ஆகும்? குலாளர் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரிய சமுதாயம். அதை விட எம்பிரான் திருநீலகண்ட நாயனாருடைய வம்சத்தை நாம் என்ன பண்ணோம், எவ்வளோ பெரிய பாவத்துக்கு ஆளாகிறோம். தயவு கூர்ந்து இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் தூக்கி போட்டு மண் விளக்கில் விளக்கு போடுங்க, அகல் விளக்கு தான் விசேஷம் அப்படிங்கிறத தயவு கூர்ந்து நாமெல்லாம் அடியார்கள் முதல்ல கடைப்பிடிக்கணும். நம்மளை பார்த்து தான் உலகம் திருந்தும். நாம் என்ன பண்ணுறோமோ அதைத்தான் உலகம் பண்ணும். ஏன்னா சிவ வழிபாட்டுக்கு நாம் தான் வழிகாட்டி, அடியார் தான் வழிகாட்டி. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதான் உலகம் செய்யும். அதனால் அடியார் பெருமக்களே, நம்ம ஆலயத்துக்கு சென்று நாள்தோறும் வழிபாடு பண்ணணும். கஞ்சனூரில் வாழ்ந்த அரதத்த சிவாச்சாரியார்னு ஒத்துருங்க. அவர் தீவிர வைஷ்ணவருங்க, தீவிர வைஷ்ணவர். ஆனால் சிவபெருமானுடைய மகிமையெல்லாம் தெரிஞ்சு சிவபெருமான் இடத்துல அன்பு செலுத்துகிறார். அப்போ வைஷ்ணவர்லாம் வந்து அவருக்கு இடையூறு பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? பழுக்க காட்சியை, இது போன்ற ஒரு பலகை, பழுக்க காட்சிய பலகை மேலே உட்கார்ந்து சிவமே பரம்பொருள் என்று நிரூபித்து காட்டினார். பழுக்க காட்சிய அந்த பலகை, இரும்பு பலகை மேலே உட்கார்ந்து சிவமே பரம்பொருள் என்று காட்டியவர் நம்முடைய அரதத்த சிவாச்சாரியார். அவர் ஒரு முறை கோயிலுக்குள்ளே வராரு. ஒரு அம்மையாரை என்ன பண்ணுறாங்க, கட்டி வச்சு அடிக்கிறாங்க, சவுக்கில் அடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் சவுக்கில் அடிக்கிறது கொஞ்சம் பிரபலமாகி போச்சு. என்ன பண்ணுறது, உலகம் இன்னைக்கு அப்படி போயிட்டுருக்கு. நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லாமல் போச்சு. அவங்களே அடிச்சுக்க வேண்டிதான். வேற கெட்டவங்களாம் திருந்த மாட்டான், நல்லவங்களை என்ன பண்ண, எனக்கு நம்ம தலையெழுத்து, நம்மளை தான் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற நிலைமை இன்னைக்கு. அப்படி அது மாதிரி ஒரு நிலையில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்முடைய அந்த ஒரு கோயில் அதிகாரி நிர்வாகி என்ன பண்ணுறாங்க, ஒரு அம்மையாரை வச்சு சவுக்கில் அடிக்கிறாங்க. இந்த அரதத்தர் வந்து கேட்குறாரு, ஏங்க இந்த அம்மா போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இந்த அம்மா 4 நாளாக கோயிலுக்கு வரல, கோயில் பணியாளர் 4 நாளாக கோயிலுக்கு வரல, அதான் ஏன்னு கேட்ட அடிச்சானாங்களா. சொன்னோன்னே இவர் அழுகுறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், அந்த அம்மா அடித்தா இவர் ஏன்டா அழுகுறாரு அப்படின்னு எல்லாரும் நம்மளால் தப்பாக நினைக்கிறான். என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னாராம், இந்த அம்மாவுக்காவது அடித்து கேட்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, எனக்கு கேட்குறதுக்கு ஆள் யாரும் இல்லையே அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறாராம். ஏன்னா இப்படி யாரும் அடித்து கேட்டால் நம்ம தினம் கோயிலுக்கு போவோமா இல்லையா? யாரும் கேட்க ஆள் இல்லாதங்கிட்ட என்ன பண்ணுறோம், போன சிவராத்திரிக்கு வந்து இந்த சிவராத்திரிக்கு வரோம், போன வருஷம் சிவராத்திரிக்கு வந்து இந்த சிவராத்திரிக்கு வரோம். அப்போ 4 பேர் அடித்து கேட்குறவங்க தான் நாம என்ன பண்ணுவோம், தினம் கோயிலுக்கு வந்துடுவோம். வருமா வரமாட்டேன், அந்த நேரத்துக்கு வரணும். நாயன்மார்கள் அத்தனை பேரும் காட்டியது நாள் வழிபாடு. நீங்கள் நாள் வழிபாட்டுக்குள்ளே வந்துட்டால் எந்த விதமான கிரக தோஷங்கள் உன்னை ஒன்றும் பண்ணாதுங்க. நாங்கள் இன்றைக்கி கூட காலையில் எங்களுடைய ஆலயத்தில் ஐயா சொன்னாங்க, அர்த்தசாம் பண்ணாங்க, நாங்கள் காலசந்தி வழிபாட்டுக்கு திருவருளால் போயிட்டுருக்குறோம். காலையில் எப்பொழுதும் 7:30 மணிக்கு கோயில் இருப்போம், 7:45 அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. இப்போ மார்கழி மாதம் காட்டி 6:45 இருக்கணும். நாங்கள் 6:45 அடியேன்னு என்னுடைய மகனும் வந்திருக்கோம், இனியன் ஒரு பேருங்க. நாங்கள் 2 பேரும் காலையில் 6:45 கோயில் இருந்தோம். காலசந்தி வழிபாட்டெலாம் முடிச்சுட்டு ஐயாவுடைய பவானி ஐயாவுடைய இல்லத்துக்கு போயிட்டு அங்கேருந்து புறப்பட்டு வந்தோம். திருவருளால் அந்த நேரம் நமக்கு வந்து அந்த வழிபாட்டுக்கு நாம் கலந்து கொள்ளணும் எல்லா நாளும். அதனால தான் சைவர்களாகி நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் கிடையாது. கிறிஸ்துவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவன் ஏன் ஞாயிற்றுக்கிழமை போகிறான் அப்படிங்கிறத நிறைய பேர் தெரியறதில்லை. நாம் என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமைனா இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக, உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாகன்னு எல்லாரும் உட்காந்துட்டு ஆன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இதை விட கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா புலாலெலாம் சாப்பிட்டு இறைய விலங்கின மலைப்பாம்பு மாதிரி எல்லாரும் அப்படியே வீட்டில் கிடப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள், எல்லாம் ஒவ்வொரு பக்கம் சாஞ்சு கிடப்பாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனா அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைனா ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், டிவி பார்க்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஏன் போகிறாங்கன்னா வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதை சொன்னால் அடிக்க வராங்க, இங்கே திங்கக்கிழமை தான் வாரத்தில் முதல் கிழமைங்கிறான்.
நல்ல வேளை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடினார், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே. நல்ல வேளை ஞானசம்பந்த பெருமான் பாடி வச்சார். இல்லைன்னா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, திங்கக்கிழமை தான் வாரத்தில் முதல் நாள்பாங்க. அப்போ வாரத்தில் முதல் நாள் போய் பிரார்த்தனை பண்ணால் அந்த வாரம் முழுக்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் போயிடுறாங்க. காலையில் நம்ம வீட்டிலலாம் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமைனா சாயங்காலம் தான் எழுந்திரிப்பாங்க. திருப்பள்ளி எழுச்சியே சாயங்காலம் தான், சாயரச்சில் தான் ஆகும். இப்படி தான் அன்றைக்கி அப்படி தான் பண்ணுறோம். ஆனால் அவங்களாம் பாருங்கள் காலையில் 7 மணிக்கு எல்லாம் வந்து தேவாலயத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை உழவார்ப்பணி முற்றுவதெல்லாம் பாருங்கள் எல்லாம் லேட்டாக. ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்க, சண்டேயில் கொஞ்சம் அப்படித்தான், இப்படி அப்படிம்பாங்க. நம்ம இங்கே அருமையாக சைதாப்பேட்டை, சென்னை சைதாப்பேட்டையில் நடராஜர் சபை இருக்குது. யாரெல்லாம் போயிருக்கீங்க? சென்னை சைதாப்பேட்டையில் நடராஜர் சபைக்கு போயிருக்கீங்களா? ஐயா வணங்கிக்கிறோம். அங்கே வியாழக்கிழமை தோறும் திருவாசு முற்றுவல் பண்ணுவாங்க. 7 மணிக்கு, சரியாக காலையில் 7 மணிக்கு யார் போகிறாங்களோ மைக் வச்சு ஆரம்பிச்சிருவாங்க. யார் வர்றாங்க வரலன்னு பார்க்க மாட்டாங்க. 7 மணி ஆனால் என்ன பண்ணுவாங்க, 7 மணி ஆனால் காலையில் 7 மணி ஆனால் மைக் எடுத்து வச்சு ஆரம்பிச்சிருவாங்க. மக நட்சத்திரம் தோறும் திருவாசு முற்றுவல் பண்ணுவாங்க. அப்படி அந்த வகையில் நம்ம நாள்தோறும் அந்த நேரத்துக்கு போய் வழிபாடு பண்ணணும், நாள் வழிபாடு செய்யணும். புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. சுவாமியை வழிபடாத நாட்கள் எல்லாம் பிறவா நாட்கள். இந்த வழிபடாத நாட்கள் எல்லாம் எங்கே போய் கழியும்னு சொல்கிறார் பாருங்க. அப்பர் சுவாமி சொல்கிறார், கோடிக்காவானை கூறாத நாளெல்லாம் பாடிக்காவல் பட்டு கழியுமேங்கிறார். சிவபெருமானை வணங்காத நாட்கள் எல்லாம் எங்கே போய் கழியுனா யமனுடைய காவலில் கழியுமா. அங்கே தண்டனை நமக்கு வழிபடாத நாட்கள்லாம். அப்படி அந்த வகையில் அடியார் பெருமக்களை நாம் நாள்தோறும் இன்பம் நும்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும் அப்பர் சாமி சொல்கிறார். துன்பமோ நும்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நும்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும் நும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாடால் அது வண்ணமோ என்று அப்பர் பெருமான் திருவாதிரை பதிகம் மார்கழி மாதத்தில் அவர் கண்ட திருவாதிரை பதிகத்தில் திருவாரூரில் பாடுகிறார். துன்பம் நும்மை தொழாத நாட்கள். அடியார்களுக்கு எது துன்பம்? இறைவனை வழிபடாத நாள். எது இன்பம்? அவனை ஏத்தும் நாட்கள். அப்போ ஆலய வழிபாடு நாள்தோறும் செய்யணும். ஆலய வழிபாடு செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? நமக்கு அந்த நாள் பிறக்காத நாள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். வழிபாடு செய்த நாள்லாம் பிறந்த நாள். தனியாக ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த நாள் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. வருடம் 300 உங்களுக்கு பிறந்த நாள் தான். யாருக்கு? ஆலய வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு. அப்படி சிவாலயத்தை போய் வழிபாடு பண்ணால் நமக்கு என்ன புண்ணியம் அப்படின்னா, நம்முடைய வினைகள் நீங்கும், நம்முடைய பாவங்கள் எல்லாம். அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமை. அவ்வளோதான். இதை விட வேறு என்ன சான்று? அப்போ ஆலய வழிபாட்டில் போய் லிங்க வழிபாட்டை வழிபட்டால் நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும். பழைய வினை என்ன, அதை பற்றி கவலையே பட வேண்டாம். இப்போ போய் வழிபாடு பண்ணுவோம், பழசை பற்றி கவலையே பட வேண்டாம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே முன்னை நீ புரி நல்வினை பயன், அதை பெறுவோம். அடுத்தது அடியார் வழிபாடு. அடியார் வழிபாட்டு, அடியாரோடு இணங்கி இருப்பது, அடியார்களை யாரை கண்டாலும் வணங்குவது, தொழுவது, போற்றுவது. அப்படி அடியார் வழிபாட்டை மேற்கொண்டால் மாயை என்ற மயக்கத்திலிருந்து விலகி இருக்கலாமா. அடியாரோட இணங்கின காட்டித்தான் நம்ம திருவாசகத்தை தொட்டிருக்கிறோம். அடியாரோட இணங்கின காட்டித்தானே இன்றைக்கி மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம். இல்லைன்னு என்ன பண்ணுவோம், வேறு ஏதாவது நிகழ்ச்சிக்கு போயிருக்கலாம், வேறு ஏதாவது வீட்டில் உட்காந்து பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கி இருக்கலாம். அப்போ நாம் ஏன் இங்கே வந்திருக்கிறோம்? அடியார்களோடு ஏற்பட்ட அந்த தொடர்பு. அப்போ அதுதான் சிறப்பு. அடியாரோடு இணங்கி இருந்தோம்னா மாயையுடைய மயக்கத்திலிருந்து நாம் விடுதலை ஆகலாம். அப்போ அடியார் பெருமக்களே, சிவபெருமானை அதாவது குருநாதரை போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்ஞானமாகிய ஆணவ மலத்திலிருந்து விலகலாம். அடுத்ததாக
சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா வினை தாக்கம் உங்களை பக்கம் நெருங்காது, வினையிலிருந்து விடுபடலாம், கண்மத்திலிருந்து விலகலாம். அடியார் திருக்கூட்டத்தோடு இணங்கி இருந்தால் மாயையினுடைய தாக்குதல் இருந்து, ஏன்னா மாணிக்கவாசாமி சொல்கிறார், 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறுதம் மாயையில் தொடங்கின. இணையதளத்தில் ஒரு படத்தை போட்டிருந்தாங்க. ஒரு அம்மா எட்டி பார்க்குறாங்க, செல்ஃபோன் மாதிரி ஒரு ஒரு குளம், செல்ஃபோன் குளம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. செல்ஃபோன் ஒரு குளம் மாதிரி வரைஞ்சி அதுக்குள்ளே அவங்க 2 குழந்தைங்க கிடக்கிறாங்களாம். எப்பட்றா என் குழந்தையை காப்பாற்ற போகிறான்னு இந்த அம்மா பார்க்குறாங்க. இன்றைக்கி அப்படி தானே இருக்குது உலகம். எல்லாரும் அதுக்குள்ளே செல்ஃபோனுங்கிற அந்த குளத்துக்குள்ளே எல்லாரும் உழுந்து கிடக்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கி கோயிலில் வைக்கிறாங்க, இங்கே வருபவர்கள் சாமியோட மட்டும் தயவு கூர்ந்து பேசுங்கள். ஏன்னா அங்கே போய் தான் என்ன பண்ணுற, எல்லாரும் ஃபோன் பேசிட்டு இருக்கிறான். ஆனால் என்ன சொல்கிறாங்க, தயவு கூர்ந்து இங்கே வரக்கூடியவங்க சாமிகிட்ட மட்டும் பேசுங்க, வேறு யார்ட்டையும் பேசாதீங்க அப்படின்னு இன்றைக்கி நமக்கு போடக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிற்று, எல்லாரும் மூழ்கிட்டோம். ஒரு காலத்தில் சுவாமி புறப்பாடை வந்தார்னா அவருடைய நையாத மனத்தினை நைவிப்பான் இத்தருவே ஐயானி உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரளோக்கி சுந்தரனேன்னு 9ஆம் திருமுறை சொன்னாங்க. சுவாமி எழுந்தருளை வந்தாருன்னா அவருடைய அற்புதமான கோலத்தை பார்த்து உள்ள உருகுமா. அப்படியெல்லாம் இருந்த காலம் போய் இன்னைக்கு உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கேமரா வச்சு நிற்கிறாங்க. இப்படி சாமி திருவீதி ஊழானா எல்லாம் இப்படி நிற்கிறாங்க. சாமி யார் ரசிக்கல உங்களுக்கு, எல்லாம் என்ன பண்ணுற, ஃபோனில் படம் எடுக்கிறது, சாமியோட நின்று இவங்க ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, இதுதான். எங்கே போனாலும் சரி, எந்த காட்சி பார்த்தாலும் அந்த காட்சி கண்ணார பார்க்குறேன்னு சொல்கிறது இல்லை. அதனால தான் சிதம்பரத்தில் தீசர் என்ன பண்ணுறாங்க, கையில் கிடைக்கிறத எடுத்து வீசுகிறாங்க. ஏன் வந்த நடராஜாவை என்ன பண்ணு, கண்ணில் பாருங்கள், கண்ணில் படம் பிடிங்க. அவங்க ஒரே அவசியம், ஒன்றும் தப்பு சொல்லலை அவங்க. நீங்கள் நடராஜாவை கண்ணில் படம் பிடிங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் படம் பிடிங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. மற்ற ஊர் மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு போகிற ஊர் இல்லை நம்ம சிதம்பரம், பிடிச்சி தள்ளுற ஊர்லாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும்னு நடராஜா என்ன பண்ணலாம், தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்போ போனாலும் அடுத்த நொடி போய் நடராஜா பார்த்துடலாம். மற்ற ஊர்லெலாம் அப்படி போனோன்னே பார்த்துட முடியுமா? அங்கே மட்டும்தான், தலைவர்கிட்ட மட்டும்தான் அங்கே போனோடனே அப்போவே அப்பாயின்மெண்ட், அப்போவே தரிசனம். அப்படி ஒரு கருணாமூர்த்தி நம்முடைய அம்பலவான பெருமாள். அங்கே என்ன பண்ணுவாங்க, படம் எடுக்க அனுமதி கொடுக்கறதில்ல. ஏன், நடராஜாவை கண்களால் படம் எடுங்க, கண்ணார பாருங்கள். அங்கே தானே போய் அப்பர் சாமி பாடினார். 4ஆம் திருமுறையில் ஒரு அற்புதமான பதிகம், பாளையுடை கமுகு ஒங்கி என்று சொல்லக்கூடிய பதிகம். அகத்தியர் தேவாரத்திற்கு அந்த பதிகம் வருது. அதில் தான் நடராஜாவை அணுவணுவாக அனுபவிச்சு பாடியிருப்பார். திருவடியை கண்ட கண்கொண்டு மற்றினி காண்பதென்னே, உடுத்த துகில் கண்ட கண்கொண்டு மற்றினி காண்பதென்னே, கச்சின் அழகு கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பதென்னே, கை நின்ற ஆடல், சிரித்த முகம், நெற்றியில் கண்ட கண், உன்மத்தம் பூ, அப்படி வரிசையாக சொல்லுவார். அணுவணுவாக அனுபவித்து அப்பர் சாமிகள் போற்றிய ஒரு திருமேனி அம்பலவாணருடைய திருமேனி. அப்படி வழிபட்ட திருமேனி போய் நீங்கள் போட்டோ எடுக்கிறதுல கவனம் செலுத்தினா நம்ம நடராஜாவை எப்போ அனுபவிக்கிறது? அதைத்தான் நம்முடைய பெருமக்கள் சொன்னாங்க. எனவே அந்த வகையில் அடியார் திருக்கூட்டத்தோடு இணங்கி இருப்பதனால் மாயை என்ற மயக்கத்திலிருந்து விலகி இருக்கலாம். அப்போ அடியார் பெருமக்களே, இந்த 3 வழிபாடு, குரு, லிங்க, சங்கம வழிபாடு, இது 3மே நமக்கு இன்றியமையாதது. இந்த 3 வழிபாட்டை நம்முடைய திருவம்பாவையின மாணிக்கவாசாமி கடைசி பாட்டுக்கு முந்தின பாட்டு, உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த பாட்டில் அந்த குருலிங்க சங்கம வழிபாட்டை எடுத்து சொல்கிறார். அதனால தான் திருவம்பாவை அவ்வளோ சிறப்பாக நம்ம வச்சு கொண்டாடுறோம். எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள், என் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரக்க நின் அன்பர். சிவனடியாரே எங்களுக்கு கணவராக கிடைக்கணும். அதனால் என்ன சிறப்பு, அடியார் வழிபாடு பேசப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்கிறாரு, என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யக்க. குருநாதருக்கு பணிவிடை செய்யணும், குருநாதர் சொன்னபடி தொண்டு செய்யணும். என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யக்க. அப்போ குரு வழிபாட்டை பற்றி அந்த இடம் சொல்லுது. அடுத்து என்ன சொல்கிறாரு, கங்குல் பகலெம் கண் மற்றொன்றும் காணக்க. அது யார், லிங்க திருமேனி, சிவ வழிபாடு. அப்போ அந்த ஒரே பாட்டில் குரு லிங்க சங்கம வழிபாட்டை நம்முடைய மாணிக்கவாசாமி சொல்லியிருக்கார். இப்போ தெரியுதுங்களா ஏன் திருவம்பாவை மட்டுமே நம்ம அந்த 10 நாள் ஓதி எல்லோரும் உய்தி அடையணும் அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தயவு கூர்ந்த அன்பர்கள் எல்லாரும் அதை உணர வேண்டும்.
அதுவும் குறிப்பாக திருமணம் ஆகாத இளைய தலைமுறையினருக்கு இந்த திருவெம்பாவை சென்று சேரணும். அந்த திருவெம்பாவை தான் அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றும், அவங்களுடைய எதிர்கால வாழ்வை நல்ல வளமான வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கக்கூடிய அதிசய அற்புதம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு சக்தி ஆற்றல் திருவெம்பாவைக்கு உண்டு. அதனால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறீங்களோ இல்லையோ, முக்கியமாக திருவெம்பாவையில் குறைந்தபட்சம் 9வது பாட்டு முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே, அந்த ஒரு பாட்டை சொல்லிக் கொடுங்க. நமக்கெல்லாம் சோழ நாட்டில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நீர்த்தலங்கிற போது நீர் அறிந்து கொள்வது சிறப்பு இல்லை, ஆனைக்கானல் நினச்சிக்கிறது. தளம் தேனென்ன தண்ணீர் பருகத்தந்து உய்ய கொள்வாயின் மாணிக்கவாசாமி சொல்கிறார். அது மாதிரி அந்த வகையில் திரு ஆனைக்கா தலத்தில் வழிபாடு செய்துட்டு அந்த கோயிலை பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண், அந்த பெண் எப்பொழுதும் இந்த திருவெம்பாவையில் 9வது பாட்டை சொல்லி விண்ணப்பம் வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். முன்னை பழம்பொருக்கு முன்னை பழம்பொருளே, சிவனடியாரே தனக்கு கணவராக கிடைக்கும்னு அந்த பெண் எப்பொழுதுமே சிந்திச்சுக்கிட்டு வருவாள். அந்த பெண் வெளியே வரா. அப்போ யார் வராங்க? ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய திருவரங்கம், வைஷ்ணவருடைய கோயிலாக விளக்கூடிய திருவரங்கத்தில் வழிபாடு பண்ணிக்கிட்டு புலவர் காளமேக புலவர் வரார். உங்களுக்கெல்லாம் தெரியும், சிலேடை பாடல்கள் பாடுவதில் வல்லவர் காளமேக புலவர். அவர் வரார். அவர் என்ன, அந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண்ணுடைய அழகில் மயங்கி அந்த பெண்ணிடத்தில் என்ன பண்ணுறார், நீ என்னை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த பெண்மணி பார்க்குறா, இவர் நாமம் போட்டிருக்கார். அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிடுறா. அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. அவர் பார்க்குறார், நாமதாரியாக விளங்குனவர் விபூதிதாரியாக மாறிட்டார், சிவனடியாராக மாறிட்டார். மாறி போய் அந்த பெண்ணை கரம் பிடிச்சாராம். அப்போ பாருங்க, ஒரு வைஷ்ணவரையே தீவிர வைஷ்ணவர், மெத்த படித்த புலவர், சாதாரணவர் அல்ல, கூட்டத்தில் கோவிந்தா போடுறவர் அல்ல, நல்லா குறித்து வச்சுக்கணும். அப்படிப்பட்ட புலவரையே மாற்றியது எதுனா திருவெம்பாவை பாடல். திருவெம்பாவை பாடலுக்கு அத்துணை மகிமை இருக்கிறது என்பதை அடியார் பெருமக்களாகி நாம் உணர்ந்து கொண்டு, எங்கள் வீட்டில் ஆண் குழந்தை தாங்க இருக்குது, அதனால் நாங்களாம் பாட வேண்டியதில்லை நினச்சிடாதீங்க. பெண் குழந்தையை விட ஆண் குழந்தை இருக்கிறவங்க தான் இந்த காலத்தில் பாட வேண்டும். இன்னைக்கு ஆண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை, ஆண் குழந்தைகளுக்கு தான் நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்கு எல்லாரும் வேண்டிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த தளத்தில் தோன்றிய வாரியார் சுவாமிகள், ஏன்னா அவர்கிட்ட அந்த காலத்தில் கேட்டிருக்கிறாங்க ஆண். ஏன்னா இப்போ தானே 2 நாளைக்கு முன்னாடி மானக்கஞ்சார் நாயனாருடைய குரு பூஜை கொண்டாடணும். அவர்கிட்ட ஏன்னா மானக்கஞ்சார் நாயனருடைய குரு பூஜையில் நம்ம பார்க்குறோம், பிழைக்கு நெறி தமக்குதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார்னு பார்க்குறோம். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஆண் குழந்தை பெற்றவங்க தான் மோட்சத்துக்கு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சான், அப்படின்னு இருந்துச்சு. சில சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முத்தி கிடையாதுன்னு சொல்லுகிறது சமண பௌத்தம்லாம். சமண பௌத்தம் என்ன சொல்லுது, பெண்களுக்கு முத்தி கிடையாது. அப்போ பெண்ணெல்லாம் என்ன பண்ணணும், இந்த பிறவியில் கடுமையான நோன்பு இருந்தால் அடுத்த பிறவியில் ஆணாக பிறந்து நீங்கள் என்ன பண்ணலாமா, முத்தி அடையலாமா பாருங்கள். ஆனால் நம்ம சமயம் என்ன சொல்லுகிறது, பெண்ணாக பிறந்தவங்களுக்கு மட்டுமல்ல, பெண் குழந்தை யார் பெற்றாங்களோ அவங்களுக்கு மோட்சம் உண்டுன்னு சொன்ன சமயம் நம்முடைய சைவ சமயம். அதான் மானக்கஞ்சார் நாயனாருடைய புராணம் காட்டுகிறது. பெண்ணுக்கு மட்டுமல்ல, பெண்ணை பெற்றவருக்கு மோட்சம் உண்டு, பிழைக்குணரி தமக்கு உதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்னார். அப்படி அந்த வகையில் அடியார் பெருமக்களே அதைத்தான் வாரியார் சாமிகிட்ட கேட்டிருக்கிறாங்க, சாமி இந்த பெண் குழந்தை ஆண் குழந்தை பெற்றவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு. ஆமாயா, அவன் எல்லா நரகத்தையும் இங்கேயே பார்த்துட்றான். ஆண் குழந்தையை பெற்றவன் எல்லா நரகத்தையும் இங்கேயே பார்த்துட்றான், இனிமேல் பார்க்கறதுக்கு ஒரு நரகம் இல்லை, அதனால் அது சரிதான் அப்படின்னாரா. அது மாதிரி பொல்லாத உலகம் தானே நம்மளாம் வாரியார் சாமி காலத்திலேயே. அப்படின்னா இப்போ எப்படிங்கிறத கோடிட்ட இடத்தை தாங்களே பூர்த்தி செய்து கொள்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, நாங்களும் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னாங்க. அப்படியாம்மா, எத்தனை பேர் இருக்காங்க? நானும் என் வீட்டுக்காரர் இருக்கிறேன் அப்படின்ச்சு. அப்போ இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு, கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாலே அதுக்கு பேர் ஜாயிண்ட் ஃபேமிலி. சிவசிவா சிவசிவா சிவசிவா, வார்த்தைகளே இல்லை இதையெல்லாம் சொல்கிறதுக்கு.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தயவு கூர்ந்து அன்பர்களாகி நாம் எங்கள் வீட்டில் பெண் குழந்தை தான் இருக்கிறாங்க, அதனால் நாங்கள் திருவம்பாவையெல்லாம் படிக்க வேண்டாம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்க அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையோட எதிர்காலம் நன்றாக இருக்குன்னா திருவம்பாவை படிங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அடியேனே என்னையே சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய ஊரில் திருவம்பாவை விழா ஈரோட்டில் அன்பர்கள்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து தரிசனம் பண்ணுங்க. வரக்கூடிய சனிக்கிழமை, அடுத்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி கொடியேற்றம் நடக்கும். நடந்துச்சுன்னா அடுத்த 5ஆம் தேதி, 5ஆம் நாள், அடுத்த நாள் இருந்து 5ஆம் தேதியிலிருந்து மாணிக்கவாசக பெருமான் 8 நாள் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளிங்கிற மாதிரி மாடவீதி முழுக்க மாணிக்கவாசக பெருமான் புறப்பாடாகி வருவார். நூற்றுக்கணக்கான அடியார் பெருமக்கள் எல்லாம் காலையில் நேரமாக 5 மணிக்கே மாணிக்கவாசரோட வலம் வருவாங்க. வீட்டுக்கு வீடு பூர்ணகும்பம் வச்சு படைப்பாங்க. முடிச்சுட்டு மாணிக்கவாசர் உள்ளே வந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள் கோலாட்டம் அடிப்பாங்க. மாணிக்கவாசக பெருமான் அடியாரோடு நடனம் ஆடுவார். அந்த 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 உள்பிரகாரம் முழுக்க அப்படி நடன காட்சியாக இருக்கும். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போ நமது உள்ள வினைகளைங்கிற மாதிரி அப்படி எல்லாம் ஆடிப்பாடி வழிபாடு செய்யக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்கலாம். நங்கள் பெருமானி பாடி நலம் பெல, அதெல்லாம் அங்கே அப்படியே நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு அம்மையார் வந்தாங்க, வழிபாட்டுக்கு வந்துட்டு அவங்க பார்த்துட்டு அப்படியே மாணிக்கவாசக பெருமான் வீடு வீடாக போய் எழுப்பின மாதிரியே இருக்குங்க, ஒவ்வொரு வீடாக போய் அழைச்சிட்டு வர மாதிரி இங்கே வந்து பெருமானை அதெல்லாம் அப்படியே திருவம்பாவை நேரில் பார்க்குற மாதிரி இருக்குன்னாங்க. அப்படி ஒரு காட்சி நீங்கள் பார்க்கலாம். அதையெல்லாம் சின்ன வயதிலிருந்து நாங்கள் எங்களுடைய தாயாரெலாம் எங்களை இளமை அந்த பள்ளி பருவத்திலேருந்தே கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இருந்தே நாங்கள் அந்த பாவை விழாலாம் பார்த்து அந்த பாவை விழாவில் கலந்துக்கிட்டு எங்களுக்குள்ள முதல்ல நுழைஞ்ச பாட்டை திருவம்பாவை தான். உள்ள உயிர்க்குள்ளே போனதே அதுதான். அப்படி அந்த திருவம்பாவியிலே ஊறி திளைச்சோம். அதனால் சில அன்பர்கள் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்களாம் திருமண பருவத்தில் இருந்தபோது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு பார் நீ ரொம்ப சாதுவாக இருக்கியா, நேர் மாறாத்தான் வந்து வாய்க்கும் பார் அப்படின்னு சில அடியாரே சொன்னாங்க. அப்போ அவங்ககிட்ட அடியேன்னு சொன்ன ஒரே ஒரு விண்ணப்பம் என்னென்னா, என்னுடைய ஜாதக நிலை என்னன்னு தெரியாது, அவர் மனசில் என்ன நினச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று உறுதியாக நான் சொல்லுவேன், நான் நினைவு தெரிந்த நாள்லேருந்து திருவம்பாவை ஓதிட்டு வரேன். எது கைவிட்டாலும் திருவம்பாவை என்னை கைவிடாது என்று உறுதியாக சொன்னேன். அதனால் எனக்கு திருமணம் அந்த வரன் பார்க்கின்ற போது சைவமாக இருக்கணும், சிவனடி அந்த மாதிரி எந்த ஒரு விதிமுறைகளை நாங்கள் வைக்கலிங்க. யார் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அப்படி. ஏன்னா அந்த தொண்டை நாட்டுக்கும் அடியனுடைய திருமணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா அடியன் திருவொற்றியூரில் பேச வந்தோம், சரியா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 பேச வந்துட்டு பட்டினத்தாருடைய குரு பூஜைங்க முடிச்சுட்டு நாங்கள் மகிழ மரத்துக்கு ஏத்தாப்புலன்னு மழை பெய்து நிற்கிறோம். அந்த ஏத்தாப்பில் ஒரு மண்டபத்தில் நின்றுருக்குறோம். வீட்டிலேருந்து அலைபேசி எங்கள் தாயார் கூப்பிட்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு பெண்ணுடைய ஜாதகம் ஒத்து வருதுப்பா, அவங்க நாளைக்கே வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கல, எந்த ஊர் எதையும் அப்படின்னு கேட்கல. நிற்கிறது எங்கே? மகிழ மரத்துக்கிட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சாமி கல்யாணம் பண்ண இடம். இதை விட வேறு என்ன நமக்கு சான்று? சாமியுடைய திருவுள்ளம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடியன் உங்களுக்கு. அதே போல் இறைவனுடைய திருவுருளால் திருமணம் நடைபெற்றது. அடியனுக்கு என்னைக்கு திருமணம் உறுதியாச்சோ அன்னையிலிருந்து அது வரைக்கும் புலால் சாப்பிட்டுட்டு இருந்த மணப்பெண் அன்றிலிருந்து சைவமாயிட்டாங்க. மாப்பிள்ளை புலால் சாப்பிட்றதுன்னு தெரிஞ்சோன்னே அவங்க சைவமாயிட்டாங்க. சத்தியமான உண்மை. என்னை மகனே கேட்டு பார்த்துக்குங்க, அவர் எப்படிங்க தெரிஞ்சிருப்பாரு, அவங்க அம்மாட்ட கேட்டிருப்பாருங்க. அப்படி அந்த வகையில் இறைவனுடைய திருவருள் இன்னைக்கு அடியேன் செய்யக்கூடிய, ஏன்னா எங்களுடைய பெருமான் தொண்டீஸ்வர பெருமான்ட்டு அடியேன் வச்சு விண்ணப்பமே அதுதான். என்ன விண்ணப்பம்னா, சுவாமி நான் எனக்கு வந்து மணமகள் இப்படி வரணும் அப்படி வரணும், இதை எதையுமே நான் நினைக்கல. இதுவரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னுடைய மனைவியாருக்கு என்னுடைய மாமனார் வீட்டில் எவ்வளோ பவுன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. அண்ணாமலையார் மீது ஆணை எனக்கு தெரியாது. ஏன்னா அடியார்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதான அடியாருக்கு அழகு. எவ்வளோ போடுறீங்க இது கேட்ட அடியாரா? எனக்கா கொடுக்குறீங்க, உங்கள் பொண்ணுக்கு தான் கொடுக்குறீங்க, இது அடியாருக்கு அழகா? இல்லை சாமி, அது நம்ம அந்த விஷயம் தலையிடே இல்லை. அப்போ அந்த ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தார். இன்றைக்கி அடியனுடைய அது பெருமான்ட்ட போய் தொண்டீஸ்வர பெருமான்ட்ட வைக்கிற விண்ணப்பமே என்ன விண்ணப்பம் வச்சுன்னா, தினமும் சாமி எனக்கு எந்த ஒரு விருப்பம் இல்லை, ஆனால் ஒரு விஷயம், உனக்கு ஏற்ற மருமகளை நீயே பார்த்துக்கோ, உனக்கு நான் தினமும் வந்து தொண்டு செய்யணும், அதனால் உன் சாய்ஸ், என்னுடைய சாய்ஸ்லாம் இல்லை. ஏன்னா அது சாமி என்ன பண்ணிடுவார், நீ தான் ஆசைப்பட்ட நீயே அனுபவிச்சுக்கின்றார். அதனால் நம்ம ரொம்பவே கவனமாக என்ன பண்ணிட்டோம், எல்லாத்துலேயும் அவரை பார்ட்னர் ஆக்கணும். சிவபெருமானை எப்போவுமே நீங்கள் பார்ட்னராக மாற்றிட்டீங்கன்னு வச்சுங்க, பங்குதாரராக மாற்றிட்டீங்கன்னா எப்போவுமே கவலை இல்லை, கம்பெனி பொறுப்பேற்றுக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டுருவாங்க, இது கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டுருவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் எல்லாத்துலேயும், ஏன்னா நம்ம தொண்டை மண்டல ஆதீனமாக விளங்கின முன்னாடி இருந்துட்டு இப்போ நம்ம சிவகாசிக்கு திரும்பி விட்ட, நம்முடைய கோவில்பட்டிக்கு திரும்பி விட்ட நடராஜன் சுவாமிகள் உங்களுக்கு தெரியும்.
அவர் தான் சொல்லுவார், எதாக இருந்தாலும் சாமியுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் எதையுமே பண்ணணும். சிவனடியார் சாமி என்ன நினைக்கிறான்னு கேட்டுக்கணும் பார். அப்படி அந்த பெருமான்ட்டையும் விட்டுட்டோம். சாமி உனக்கு வேண்டியவங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோ, என்ன எது நான் எதையுமே நினைக்கிற சாமி அப்படின்னு பெருமானையே சரணடைஞ்சோம். அதனுடைய சிறப்பு பாருங்கள். நாங்கள் திருமணம் ஆன பிறகு உடனே கண்டிகை அணியணும், திருநீர் பூசணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப எந்த விதமான விதிமுறை இல்லை. நம்ம கோடை கோயிலுக்கு வருவாங்க, வழிபாட்டுக்கு வருவாங்க, 63க்கு மலர்பணி செய்வாங்க, எல்லாம் சிவபூஜைக்கு வேண்டி எடுத்து கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய சில அன்பர்லாம் போட்டாங்க, என்ன உங்கள் மனைவியார் என்ன கண்டிகை போடலையாட்டிருக்கு அப்படிம்பாங்க. ஏங்க அவங்களுக்கு எப்போ விருப்பமாக பண்ணுச்சுக்கிறாங்க, நம்ம யாரையும் வற்புறுத்தக்கூடாது. வற்புறுத்தினா என்ன பண்ணுவாங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க. நல்ல முக்கியமான விஷயம், பிள்ளைகளாகட்டும் எல்லாரையும் வற்புறுத்துனீங்கன்னா ஓடியே போயிடுவாங்க. அதனால் அவங்கள ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. அதுக்கு நாம் வைக்க வேண்டிய விண்ணப்பம் திருவம்பாவை தினம் பாடுங்க. நாளாய போகாமே நஞ்சனையும் கண்டனைக்கேன்னு பாட்டை தினம் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வழிபாட்டுக்கு வருவாங்க. ஏங்க மங்கையர்க்கரசியார் நாட்டையே மாற்றினாங்க, நீங்கள் வீட்டை மாற்ற முடியாதா? மங்கையர்க்கரசியார்கிட்ட விண்ணப்பம் வைங்க, கண்டிப்பாக மங்கையர்க்கரசியாருடைய குருவருள் உங்களுடைய வீட்டை மாற்றி கொடுக்கும். அப்போ அடியே என்ன பண்ணால் அவங்க விருப்பங்க, நாம் யாரையும் வற்புறுத்தலினோம். கடந்த ஆண்டு பாவை விழா நடக்கிற போது பாவை விழாவில் அடியனுடைய மனைவியார் என்னுடைய மகனாரும் கண்டிகை அணிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்கள், பாவையை திருவம்பாவையால் தான் நீ இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற உன் வாழ்க்கை திருவம்பாவை போட்ட பிச்சை என்பதை சாமி காட்டுற விதமாக அதே பாவை விழாவில் மனைவியார் எத்தனை நாள் இருக்குங்க, அந்த 10 நாளில் வருஷத்தில் நடக்கிற பாவை விழாவில் சரியாக சாமி கண்டிகை கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் அவங்க அந்த நம்ம அடியார்கிட்ட சொல்லி இந்த கண்டிகை செஞ்சு கொடுக்கணும், கொண்டாந்து பாவை விழாவில் கொடுக்குறாரு. அங்கே மாணிக்கவாசர் முன்னாடி அணிஞ்சுக்கிறாங்க. எப்படி ஒரு வாய்ப்பு பாருங்கள். திருவம்பாவை எப்படியெல்லாம் நம்மை வாழ வைக்கிறது என்பதற்கு அடியேன் ஒரு பிரத்யட்ச பிரமாணம். அதுக்காக சொல்கிறேன். நான் ஏதோ கற்பனை விஷயத்தையோ இல்லை கேட்ட விஷயத்தையோ சொல்லலைங்க, உண்மையாக நடந்த விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். எதற்காக? உங்கள் வீட்டு பிள்ளைகள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒரே விஷயம், வேறு எதுவுமே இல்லை. நம்ம அடியார் வீட்டு பிள்ளைங்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டு பிள்ளைங்கிறத விட நம்ம அடியார் வீட்டு பிள்ளைங்கள்லாம் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். வழிபாட்டுக்கெல்லாம் வந்து அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு இந்த உலகம் பேசக்கூடாது. எல்லா வீட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதுக்காக தயவு கூர்ந்து உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் திருவம்பாவை சொல்லிக் கொடுங்க. பாவை வழிபாட்டில் பங்கு பெற செய்யுங்க. வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். திருவம்பாவை ஒரு பாட்டை உள்ளே பூத்திருங்க. அவங்கள பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். திருவம்பாவை அவங்கள பாதுகாக்கும். அவ்வளோ பெரிய கவசம் நம்முடைய மாணிக்கவாசமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவம்பாவை. அதனால தான் அடியார் பெருமக்கள் இந்த 10 நாள் இந்த திருவம்பாவை நாம் ஓதுறோம். மார்கழி மாதம் முழுவதும் ஓதுறோன்னா அதை புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் அதை பாதுகாத்து கொண்டு போய் சேர்க்குமாறு அனைவருடைய திருவடி கமலங்களையும் இந்த நேரத்தில் அடியேன் வணங்கி கொண்டு, நல்ல வேளை எப்படியோ தலைப்புக்குள்ளே நுழைஞ்சிட்டார் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். உங்களுக்கு பரவாயில்ல, எப்படியோ ஒரு 1/4 மணி நேரத்தில் சொல்லிடுவார், தலைப்புக்குள்ளே வந்துட்டார், இப்படியே பேசிட்டு போயிடுவாரோ நினச்சேன். கிட்ட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன தலைப்பில் நான் பேச போகிறேன் சென்னி பிள்ளையாக தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன தலைப்பில் பேச போகிறேன்னு ஒரு ஆள் போய் ஒரு கூட்டத்தில் போய் கேட்குறாரு, நான் என்ன தலைப்பில் பேச போகிறேன்னு தெரியுமானாராம். எல்லோரும் தெரியல அப்படின்னாங்களாம். தெரியாதவங்கள்ட்ட எதுக்கு பேசணும் அப்படின்னு போயிட்டாராம். அடுத்த ஊருக்காரங்களும் நல்லா உஷாராயிட்டாங்க. வேலூர்காரங்க உஷாராயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, இவன் வந்து கேட்பான், நம்ம என்ன பண்ணுவோம், எல்லோரும் தெரியும்னு சொல்லுவோம். நாங்களாம் என்ன தலைப்பில் நான் பேச போகிறேன் எல்லாம் தெரியும் அப்படின்னாங்களாம். தெரிஞ்சவங்கள்ட்ட எதுக்கு பேசணும் போயிட்டாராம். அடுத்து பண்ணாங்க உங்களுக்கு இன்னொரு ஊருக்காரங்க, 3வது ஊர் தெளிவாயிட்டாங்க. இங்கே பாரு, பாதி பேர் தெரியும்னு சொல்லு, பாதி பேர் தெரியாதுன்னு சொல்லு. ஏன்னா இவன் என்ன பண்ணுவான், ஓடி போயிடுவான். இவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களாம். அங்கே போனோன்னு என்ன பண்ணாங்க, உங்களுக்கு என்ன தலைப்பு நான் பேச போகிறேன்னு தெரியுமா, யாருக்கெல்லாம் தெரியுனாங்களா, எங்களுக்கெல்லாம் தெரியும்னு கை கொடுத்தாங்களா. இத்தனை பேர் தெரியாதுன்னு கை தூக்குனாங்க. சரி, தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுங்க அப்படின்னு போயிட்டாங்க. அது மாதிரி கடைசியாக, ஏன்னா நம்ம கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கேள்வி கேட்குற போது சில பேர் யோசிக்கலாம், இந்த கல்லூரி வாத்தியார் கடைசி வரைக்கும் ஒருத்தர் பேச வந்தாருங்க, இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் பேச வந்தார். அவரை பற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம உதயகுமார் ஐயா என்னென்னமோ சொன்னாருங்க, என்னென்னமோ சொன்னார். 10 வருஷமாக அவரை கூப்பிட்றேன்னு. ஆனால் மனுஷன் தலைப்பை 10 நிமிஷம் கூட பேசலீங்க. கடைசியாக ஒரு வார்த்தை முடிச்சாரு பாருங்க, பெரிய அன்புனா என்னன்னுக்கு அதுதாங்க நம்ம ஐயா அதை பற்றி பேச போகிறான்னு சொல்லிட்டு முடிச்சு போயிட்டாருங்க. அடுத்து வரக்கூடிய பேச போகிறான்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது அல்லவா. ஏன்னா எங்கள் மாணவர் தான் பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் படித்த கேள்வி வந்து உங்களுக்கு, இவன் வந்து தென்னமரத்தை பற்றி படித்து போயிருப்பான். அங்கே கேட்ட கேள்வி வந்து பசுமாட்டை பற்றி கேட்டிருப்பான். இவன் என்ன பண்ணுவான், தென்னை மரத்தை பற்றி எல்லாத்தையும் படித்து போயிருந்தாலும் அதை அப்படியே எழுதி வச்சுட்டு, இத்தகைய தென்னை மரத்தில் பசுமாடு கட்டப்பட்டிருந்தது அப்படி. அந்த மாதிரி மாணவரெல்லாம் பார்த்து ஆசிரியர்கள் நாங்களும் அப்படி பண்ணிடுவோம் நீங்கள் நினைக்க வேண்டாம். தலைப்புக்குள்ளே வந்துடுறோம்.
அப்படி அந்த வகையில் அடியார் பெருமக்களே, இந்த நாள் நமக்கு ஒரு புனிதமான நாளாக அமைகிறது. மார்கழி திங்கள் தேவர்களுக்கெல்லாம் அதிகாலை பொழுது, நமக்கெல்லாம் வழிபாட்டுக்கு உகந்த காலம். அதனால தான் என்ன சொன்னாங்க, இதை பீடுடை மாதம்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட இந்த புண்ணிய மாதத்தில் நாமெல்லாம் கிடைத்தற்கரிய மானுட பிறவி எடுத்திருக்கோம். யானை முதலாக எறும்பு ஈராக அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசாமிகள் போற்றி திருஅகவல்ல அற்புதமாக சொல்கிறார். அப்பர் சாமி சொல்கிறார், வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி அதை மதித்திடுமின். ஓர் பிறவினார், ஒப்பற்ற பிறவி, அதை மதி அப்படின்னு சொன்னார் நம்முடைய அப்பர் சாமிகள். தாய்மான பெருமான் சொன்னார், இப்பிறவி தப்பினாள் எப்பிறவி வாய்க்குமோ, ஏது வருமோ நல்லா பிடிச்சிக்குங்க. ஏன்னா எல்லா பிறவிலையும் சாப்பிட்றோம், எல்லா பிறவிலையும் தூங்குகிறோம், எல்லா பிறவிலும் நம்முடைய பரம்பரையை விருத்தி அடைய செய்கிறோம். அதே மாதிரி இந்த பிறவியும் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, உய்தியே பெற முடியாதுன்னு சொன்னார். அதனால தான் எங்களுடைய கொங்கு நாட்டில் திருப்பாண்டி கொடுமுடியில் நம்முடைய நம்பி ஆரூர் பெருமான் அற்புதமாக சொன்னார், மற்று பற்று எனக்கின்றேன் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேனினி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். அப்படி பாவிக்க பெற்றதனால் என்ன ஆனேன், பிறந்தேன், பிறந்த பயனை அடைஞ்சேன். சிவபெருமானை பாவிக்காதவங்களெல்லாம் பிறந்தும் பிறவாதவரே. அப்படி பாவித்ததனுடைய பயன் என்ன, இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன்னு சொன்னார். இதை விட ஒரு பெரிய சிறப்பு சொல்ல முடியுமா? உறுதிப்பாடு யாராலும் சொல்ல முடியுமா? அதுதான் சிவ வழிபாடு. எனவே சிவ வழிபாடு செய்வதற்காகத்தான் நமக்கு இந்த மனித பிறவி இறைவன் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வகையில் இந்த சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு நம்முடைய பெருமக்கள் என்ன சொன்னாங்க, இந்த மனித பிறவி நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஞானத்தாள் வீடுன்னு சொன்னாங்க. நம்ம சமயத்தில் ஞானத்தாள் வீடு, அது என்ன ஞானத்தாள் வீடு அப்படின்னா, 3 வகை ஞானம் உண்டு. இந்த கருவிகரணங்களால் நாம் அறிவது பாச ஞானம். இந்த கருவிகரணங்களை கொண்டு அறிவதனாலே நான் அறிகிறேன் என்று ஏற்படுகின்ற தன்முனைப்பு பசு ஞானம். இந்த 2 ஞானத்துக்கு அப்பாற்பட்டு பெருமானுடைய திருவடியில் நாம் கிடக்கின்றதுனால, திருவடியே நாம் பற்றாக, இப்போ பாடினார்களவா நம்ம சுந்தர சுவாமிகளுடைய பாட்டை சொன்னோம் பார்த்தீங்களா, மற்று பற்று எனக்கு இன்றி நீ திருப்பாதமே மனம் பாவித்தேன், அதுதாங்க சிவஞானம். அந்த சிவஞானத்தினால்தான் நாம் இந்த பிறவாத பயனை அடைய முடியும். அதுதான் சொன்னாங்க ஞானத்தாள் வீடு. அந்த ஞானங்கிறது என்னங்க அப்படின்னு கேட்குற போது தான் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த தொண்டை நாட்டுக்காரர் சொன்னார். என்ன சொன்னார், ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே அப்படின்னார். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு. அப்போ சிவபெருமான் இடத்துல அன்பு செலுத்துவது தாங்க ஞானம். யார் இடத்துல அறிவு இருக்கோ, கற்றதனால் ஆயபயன் என்கொல் வாலறிவனுடைய நற்றாளை தொழுவது நார் வள்ளுவப் பெருமான். அப்போ அறிவு படைத்தவங்கன்னா என்ன அடையாளம், பெயருக்கு முன்னாடி பின்னாடி பட்டம் போட்டுக்கொள்வதால் அல்ல, கோட் சூட்டு போட்டுக்கொள்வதால் அல்ல, விமானத்திலையும் கார்லையும் வந்து இறங்குவதல்ல, சிவத்தையும் சிவன் அடியாரையும் பணிவதுதான் படிப்பு, அதுதான் கல்வி, அதுதான் அறிவு அப்படிங்கிறதா நம்முடைய சமயம் சொல்லியிருக்கிறது. எனவே ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே அப்படின்னார். சிவபெருமானிடத்தில் அன்பு செலுத்துவதாங்க ஞானம். அந்த ஞானத்தை தான் ஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவன் கொடுத்தார். அதனால தான் 3 வயதில் பெருமானை பற்றி அற்புதமாக சம்பந்த பெருமான் தேவாரம் பாடினார். முதல் பாட்டிலே சொல்கிறார், துயரிலங்கும் உலகில்னார். இந்த உலகம் துயரத்தில் நிறைஞ்சது அப்படின்னு சம்பந்த பெருமான் பாடுறாருன்னா அவர் என்ன கஷ்டத்தை பார்த்தாரு? அப்பர் சாமினா கூட எத்தனையோ அடுக்கடுக்கான துயரத்தை பார்த்தார். அவர் என்ன கஷ்டத்தை பார்த்தாரு? கேள்விக்குறி. ஏன்னா இறைவன் அந்த ஞானத்தை அவர் கொடுத்துருக்கார். நமக்கு சிவஞானம் கிடைக்க பெற்றால் எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 3 பொருளையும் உள்ளவாறு உணர்தல் தான் ஞானம். அப்படி உள்ளவாறு உணர்ந்து விட்டால் சிவபெருமான் இடத்துல நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா பசுவாகி நாம் எப்படிப்பட்டவங்க, சிற்றறிவு உடையவங்க. நமக்கு சுயமாக அறிவோ சுயமாக ஒரு தொழிலோ கிடையாது, ஒரு செயலோ கிடையாது. அதனால தான் உமாபதி சிவன் சொன்னார் திருவருட்பயனில், என்ன சொன்னார், பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று
என்று அற அப்படின்னார். நன்று அன்றுனார். யாரையா அவங்கள பார்த்து அறிவுடையவன்னு சொன்னாங்க? எதா கருவிகரணம் இல்லைன்னா உனக்கு அறிவு விளங்குதா? அப்போ உனக்கு நீ எப்படி அறிவுடையவன் அப்படின்னு கேட்டார். அப்போ ஆன்மாவாகி நமக்கு சுதந்திரமான அறிவு கிடையாது. அப்படி பார்க்கின்ற போது இறைவன் பேரறிவாளன், நாம் அறிவித்தால் அறியக்கூடியவங்க. இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் அறிவித்தாலும் அறியாதது. இதை உணர்ந்து நாம் அறிய வேண்டியதெல்லாம் யாருங்க? சிவபெருமானைத்தான். முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. அப்படி நிற்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய சமயம் காட்டுகிறது. ஈசன்பால் அன்பு. அதனால தாங்க அந்த ஞானத்தையும் அன்பையும் பிரிக்க முடியாதான். ரெண்டு சமமாக நிற்கிறதா அர்த்தநாரீஸ்வரர் கோலம். கொங்கு நாட்டிலே கொடிமாட செங்குண்டூரிலே அர்த்தநாரீஸ்வர பெருமான் வீட்டு இருக்கிறார். யாரெல்லாம் ஒரு தரிசனம் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க, தரிசனம் பண்ணாதும் இந்த பிறவி பயனை அடையுங்க. ஞானத்தினுடைய அடையாளமாக அர்த்தநாரீஸ்வர பெருமான் தண்டம் ஏந்திருப்பார் வலது கையில், சரி பாதி. அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? இடது பக்கத்தில் கை வச்சு தாங்கியிருப்பாங்க. எங்களுடைய பேராசிரியராக விளங்கிய சித்தாந்த பண்டித பூசணம் பேராசிரியர் வையாபுரியா தான் சொல்லுவாங்க, இறைவனுடைய அறிவையும் அவனுடைய கருணையும் பிரிக்க முடியாது இருக்கிறதாங்க அர்த்தநாரீஸ்வரர் கோலம்பர். அந்த ஞானத்தினுடைய அடையாளமாக தான் சுவாமி கையில் தண்டம் ஏந்திருப்பார். ஞானதண்டா இதை பண்ணி இருப்பார். அம்பிகை என்ன பண்ணுவாங்க? அந்த கருணை அன்பினுடைய அடையாளமாக இடுப்புல இப்படி கை வச்சிருப்பாங்க. தாய்மார்கள்லாம் குழந்தை எந்த பக்கம் வச்சிருப்பாங்க? இடது பக்கம் வச்சிருப்பாங்க. நீங்கள் வலது பக்கம் வச்சு பாருங்க, குழந்தைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இடது பக்கம் வச்சு பாருங்க, அழகாக குழந்தைக்கு ஊட்டலாம், சோறு ஊட்டலாம், குழந்தைய கொஞ்சலாம். அந்த அம்பாள் இறைவனுடைய இடது பாகம் முழுவதுமே கருணையாம். இந்த 7 பாகம், இந்த பாகத்தில் 7 விதமான பெருமானுடைய ஆற்றல். சிவபெருமானுக்கு 8 குணம் இல்லைங்க. அந்த 8 குணத்தில் இந்த இடது பாகம் முழுவதும் ஒரே ஒரு குணமா, பேரருள், பெருங்கருணை. இந்த வலது பாகம் முழுவதும் மீதி 7 குணமா. அப்போ கருணை பாருங்க எவ்வளோ, சாமி முழுக்க கருணையே வடிவமாக இருக்கார். அப்போ அந்த ஞானத்தையும் கருணையும் பிரிக்க முடியாது என்பதை காட்டக்கூடியது தான் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த அன்பை நாமெல்லாம் இந்த பிறவியில் பெற வேண்டும். அந்த அன்பை நம்முடைய பெரியவங்கள்லாம் அருமையாக சொல்லியிருக்காங்க. நிறையா பெயரில் சொல்லியிருக்கிறாங்க. தலையன்பு, இடையன்பு, கடையன்பு, இப்படி நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க அந்த அன்புக்கெல்லாம். தலை அன்புனா சிவபெருமானை நம்ம என்னைக்கு கேட்குறோமோ, அவனுடைய புகழ் கேட்குறோமோ, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். அந்த பதிகம் நமக்கு பாட்டு தெரியுமல்லவா? தன்னை மறந்தாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அப்படி பெருமானுடைய புகழை கேட்ட பொழுதே சிவபெருமானுக்கு அடிமையாவது தான் தலையன்புன்னு பேருங்களாம். தலையன்பு. அப்பர் சுவாமிகளை கண்டது இல்லை யார்? அப்பூதி அடிகளார். கேட்ட உடனே அவரிடத்துல அன்பு கொள்ளுகிறார். அப்படிதான் மங்கையரசி அம்மையார், அடியார் பெருமக்கள் எல்லாரும் அப்படி தான் இருந்திருக்காங்க. அதுதான் தலையன்பு. இடையன்பு என்னன்னா, பார்த்து பழகிய பிறகு வருவது, பார்த்த பிறகு வருவது. பார்த்த உடனே அவங்களுடைய வேடத்தை பார்த்தோன்னே வர்றது இடையன்பு. ரொம்ப நாள் பழகின பிறகு வருவது கடையன்பு. அப்போ அன்பிலேயே தலையன்பு, இடையன்பு, கடையன்பு. இதில் ஒரு பிரதான அன்பு ஒன்று இருக்குங்க, தாய் அன்புன்னு ஒன்று இருக்குங்க. தாய் அன்புன்னு ஒன்று இருக்குது. அந்த தாய் அன்புனா என்ன தெரியுங்களா உங்களுக்குங்க? தாய் அன்பு என்று சொன்னால் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த தொண்டை நாட்டிலே நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டிய எம்பிரான் கண்ணப்ப நாயனார். தாய் அன்பு. அவருக்கு குடுமித்தேவரை காண்பதற்கு முன்பு தீராத பசி, தீராத நீர்வேக்கை, சோர்வு அத்தனை இருந்தது. குடுமித்தேவர் என்னைக்கு பார்த்தாரோ பார்த்த நொடியிலிருந்து இவருக்கு என்ன விருப்பம், இவருக்கு எப்படி திருமஞ்சனம் ஆட்டுவது, இவருக்கு எப்படி உணவு கொடுப்பது, இவருக்கு எப்படியெல்லாம் காவல் காப்பது, இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் அவருக்கு இல்லை. அதுதான் தாய் அன்புக்கு மிகச்சிறந்த உதாரணம் எம்பிரான் கண்ணப்ப நாயனார். அதனால தானே மாணிக்கவாசாமி சொன்னார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி. சாமி கண்ணப்ப நாயனாருக்கு நிகரான அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்பதை தெரிந்து என்னையும் ஆட்கொண்டான் என்று சொன்னால் என்ன காரணம்? என்னளவில் மட்டும் அவர் பார்த்தாருங்க.
என் மார்க்கை மட்டும் பார்த்துட்டு சரிடான்னு முடிவு பண்ணிட்டார். அடுத்த பேப்பரை பார்க்கவே இல்லைங்க சிவபெருமான். நாம் எல்லா விஷயத்துக்கும் அடுத்தவங்கள தான் பார்க்குறோம். அப்போ கண்ணப்ப நாயனார் செலுத்திய அன்பு தாய் அன்பு. இந்த தாய் அன்பை மாணிக்கவாசாமி சொல்கிறார், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறோம். ஒரு தாய் பசு தன் கன்றின் மீது வைக்கின்ற பாசம் அதிகமா, ஒரு கன்று தாய் பசுவின் மீது வைக்கின்ற பாசம் அதிகமா? தாய் பசு கன்றின் மேலே வைக்கிறது அதிகம். அதான் அதிகம். எந்த வேறு மாற்றுக்கருத்து இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கருத்தை தான் மாணிக்கவாசாமி சொன்னார். கற்றாவின் மனம் போல தாய்ப்பசு எப்படி அன்பு செலுத்துதோ அது போன்ற ஒரு அன்பை எனக்கு கொடுன்னு கேட்டார். இதை எங்களுடைய கொங்கு நாட்டிலே திருப்பாண்டி கொடுமுடி பற்றி பேசணும் இல்லைங்க. அவசியம் திருப்பாண்டி கொடுமுடி வந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்ணுங்க. அங்கே உள்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி அவர் இப்படி திருவடியை தூக்கி இப்படி மேலே வச்சிருப்பார். அவருடைய அந்த இடது திருவடி தூக்கி மேலே வச்சிருப்பார், வலது காலுக்கு மேலே. அந்த இடது திருவடியை பசுமாடு ஒன்று அப்படியே வருடுங்க. பசுமாடு ஒன்று அப்படி நாக்கில் வருடும். இது மாதிரி திருமேனி திருப்பாண்டி கொடுமுடியில் பெரியதாக இருக்குது. அதே போல் ஈரோட்டில் கிட்டத்தட்ட ஈரோடை சுற்றி ஒரு 10 தலங்கள் இருக்குங்க. நசியனூர், ஈங்கூர், பெருந்துறை, அரச்சலூர், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோயில் இருக்குங்க. மொடக்குறிச்சி இங்கெல்லாம் இருக்குங்க. நத்தக்காடையூர், மருதுரை, இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட அடியன் போன கோயிலெலாம் கவனித்து பார்த்தோம். ஏன் அப்படின்னா அந்த தாயன்பு அந்த கன்று கற்றாவின் மனம் போலன்னு பாடினார் பார்த்தீங்களா? அந்த தாயன்பு நிலை எல்லோருக்கும் கிடைக்கட்டுங்கிறதுக்காக சுவாமி அப்படி ஒரு அற்புதமான காட்சியில் காட்சி கொடுக்குறாரு. ஆகவே அந்த வகையில் எத்தனையோ அன்பு இருக்குது. அதனால தான் தர்மயாதீனத்தினுடைய குருமுதல்வர் பாடினார். என்ன பாடினார் தெரியுங்களா? ஓரன்பும் இல்லா உளுத்தனேன்னார். பேரன்பன் அல்லன் பிழை செய்வான் தான் அல்லன், ஓரன்பும் இல்லா உளுத்தனேன் அப்படின்னார். ஏன்னா எங்களுடைய குருநாதர் நம்முடைய போற்றுதலுக்குரிய தர்மயாதீன குருமகா சன்னிதானம் இன்றைக்கி தொண்டை நாட்டில் தான் இருக்கிறாங்க. தொண்டை நாட்டில் திருத்தணி உள்ளிட்ட தலங்களையெல்லாம் அவங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதனால் தர்மயாதீனத்துடைய குரு முதல்வர் பாடின பாட்டில் என்ன சொல்கிறாரு? பேரன்பன் அல்லன் பிழை செய்வான் தான் அல்லன், ஓரன்பும் இல்லா உளுத்தனேன். எங்கிட்ட ஒரு அன்பு இல்லை சாமி, பேரன்பு காட்டி என்னை காட்டி உன்னை காட்டி இன்ப தொட்டிலே ஆட்டிவளர் சொக்கநாதான்னு பாடினார். அப்போ ஓரன்பும் இல்லா உளுத்தனேன் அப்படின்னா இத்தனை அன்பு இருக்குது. தலையன்பு, இடையன்பு, கடையன்பு, தாயன்பு, இத்தனை அன்பில் ஒரு அன்பு தான் பேரன்பு, பெரிய அன்புன்னு பேர். அந்த பெரிய அன்புக்கு தான் தலையன்பு, தாயன்பு அப்படின்னு வேறு பேருங்க. அந்த பெரிய அன்பு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பேச வந்திருக்கோம். நல்ல வேலை பேச வந்துட்டீங்க. முடிக்கிற நேரத்தில் இப்போ தான் பேச வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு காலம் நேரம் சிவசிவா ஐயாட்ட அனுமதி வாங்கிட்டு பேச சிவசிவா. அப்படி அந்த வகையில் அடியார் பெருமக்களே, இந்த பெரிய அன்பு அப்படிங்கிற ஒரு அற்புதமான இந்த சிந்தனை. ஆனால் ஐயா அவர்கள், உதயகுமார் ஐயா அவர்கள் அடியேன் தொடர்பு கொண்டு பேசின போது திருவாசகத்தை பற்றி பேசுகிற அன்பர்கள் இருக்காங்க, தலைப்பு சொல்லிட்டாங்க. பெரிய புராணத்தை பற்றி ஐயா பேசுகிறாங்க. இது அப்பாற்பட்டு திருமுறையில் வேறு ஏதாவது தேவாரம் பற்றி பேசுகிறாங்க. அப்பாற்பட்டு வேறு ஏதாவது பேசினா சிறப்பாக இருக்கும். என்ன 12 திருமுறை மாநாடு, அப்போ எல்லா திருமுறையும் சிந்திக்கணும்ல அப்படின்னு சொல்லி அடியன்ட்டு கேட்டபோது தான் சரி 11ஆம் திருமுறையிலிருந்து இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஐயாவும் தலைப்பு நல்லா இருக்குங்க, இப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி இசைவு தெரிவித்தாங்க. சில ஊரில் என்ன பண்ணுவாங்க, பெரிய அன்பை பற்றி எங்கள் ஊரில் பேசுகிறீங்களா, நாங்களாமே பெரிய அன்பர், நீ என்ன இதுக்காக ஈரோட்லேருந்து வர்றது அப்படின்னு நினச்சி சில பேர் கோச்சுக்குவாங்க. ஆனால் ஐயா எல்லாம் பெரிய பெரிய மனசு அவங்களுக்கெல்லாம், அவங்க தொண்டை நாட்டுக்காரங்களுக்கு எல்லாமே பெரிய மனசு இல்லை அவங்களுக்கு. ஏன்னா ஐயா பேச போகிறாங்க, ஐயா தலைப்புகளை வரக்கூடாது. தீயவற்றை கனவிலும் நினையாத கொள்கை சான்றோர்கள் வாழக்கூடிய புண்ணிய பூமி தொண்டை நன்னாடு. தீய விஷயத்தை மனசில் கனவுல கூட நினைக்க மாட்டேங்களாம். அப்படிப்பட்ட புண்ணியவான்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் தொண்டை நாடுன்னு தெய்வ சேக்கிலார் பெருமான்னு சொல்கிறார். அதனால தான் உடனடியாக இந்த தலைப்புக்கு இசைவு தெரிவிச்சுங்க. அப்படி அந்த வகையில் அடியார் பெருமக்களே, நம்முடைய பட்டினத்து சுவாமிகள் பாடிய, பட்டினத்து பிள்ளையார் பாடி 11ஆம் திருமுறையில் திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் இருக்குதுங்க. திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை. அந்த திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை மகாலிங்க சுவாமி மேலே பாடியிருக்கார். சோழநாடே ஒரு சிவலிங்கமாக, ஒரு சிவாலயமாக அமைச்சா அதில் மூலஸ்தானம் திருவிடைமருதூர். விநாயகர் கோயில் தான் திருவலஞ்சுழி.
முருகன் கோயில் சுவாமிமலை, சண்டிகேஸ்வரர் வந்து திருச்செய்நல்லூர், நடராஜா தலம் சிதம்பரம். ஒரு கோயில் கூட எப்படி, ஒரு சிவன் கோயில் கூட எப்படி அந்த சிவாலயம் அமையுமோ அது மாதிரி நீங்கள் சோழ நாடே ஒரு சிவாலயம் போல் அமைச்சிங்கன்னா நடுநாயகமாக மூலஸ்தானமாக இருக்கிறது தான் திருவிடைமருதூர். நந்தித்தலம் நேர நந்தியம்பெருமான் திருவாவடுதுறை, நேர நந்தியம்பெருமான் திருவாவடுதுறை. பைரவர் தலம் தான் அங்கே இருக்கக்கூடிய சீகாழி சட்டைநாதர். அதனால தாங்க அங்கே இருக்கிற மகாலிங்க சுவாமிக்கு ஏன் மகாலிங்கம்னு பேர் வந்ததுன்னு இதுதான் காரணம். அப்படிப்பட்ட மகாலிங்க பெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய திரு இடைமருதூர் மும்மணி கோவை. வடநாட்டில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனம் என்பது தலைமருதூர். திருநெல்வேலி பக்கத்தில் திருப்புடைமருதூர்னு இருக்குங்க. தலைமருதூர் புடைமருதூர் ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு திரு இடைமருதூர் அப்படின்னு பேர். மருத மரத்தை தலைமரமாக கொண்டது, மருத மரத்தை தலைமரமாக கொண்ட தலம். அப்படிப்பட்ட தலத்தில் பாடிய அந்த பெருமானை போற்றி பரவிய ஒரு புண்ணிய நூல் திரு இடைமருதூர் மும்மணி கோவை. இதில் வரகுண பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டிய மன்னனை பற்றி சொல்லுகின்ற இடத்துல தான் பெரிய அன்பின் வரகுணத்தேவன் அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய பட்டினத்து பிள்ளையார். அவர் எடுத்துணவே பெரிய அன்பின் வரகுணத்தேவன் சொல்லாமல் அவர் குறித்து 8 செய்தி சொல்கிறார். இது 8ஆம் திருமுறை ஓதக்கூடிய அடியார் பெருமக்கள் குழுமி இருக்கின்ற இடம். அதனால் பாருங்கள், நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பிலையும் அந்த 8 செய்திகள் உள்ளடக்கிய ஒரு சிந்தனை வருவது ஒரு பெரிய சிறப்பு. அப்படி அந்த வகையில் எட்டுக்கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்திப்பற வீடே வீடாம் என்று உந்திப்பறன்னு சொல்வார் நம்முடைய திருவுந்தியாரில். அப்படி அந்த வகையில் 8 செய்திகளை சொல்லி இதனால் இவர் பெரிய அன்பின் வரகுணத்தேவன் அப்படின்னு பட்டினத்து பெருமான் வரகுணத்தேவரை போற்றியிருக்கிறார். அந்த 8 விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி என்னென்னா, வரகுண பாண்டியன் யார் அப்படின்னா பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன். அவன் என்ன செய்கிறான், ஒரு முறை போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பி வருகின்ற போது அவனுடைய குதிரையில் மிதித்து ஒரு பிராமணர் இறந்து விடுகிறார். அதனால் அந்த மன்னனுக்கு என்ன ஏற்படுகிறது, பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு மிகவும் துன்புறுகிறான். அவன் என்னென்னமோ புண்ணியங்கள் பண்ணி பார்க்குறான், விலகவே இல்லை. உடனே ஆளவாய் சொக்கநாத பெருமானை போய் தினமும் பெருமானை 1008 முறை வலம் வந்து வழிபடுறான். அப்போ சொக்கநாதர் சொல்கிறாரு, கவலைப்படாத, ஒரு சோழ மன்னன் உன்னை படையெடுத்து வருவான், நீ அவனை என்ன பண்ணு, விரட்டிகிட்டே போனேன்னா நீ சோழ நாட்டு எல்லைக்குள்ளே போயிடுவ. அங்கே போ, திரு இடைமருதூர் தரிசனம் பண்ணு, உன்னுடைய பிரம்மகத்தி விலகிரும்னு சாமி சொன்னார். அதேபடி திருவிடைமருதூர் போகிறார். அவர் உள்ளே போகிற போதே கோயில் வாசல்லையே அவர் பிடித்த பாவங்கள் எல்லாம் விலகிருது. அதனால் அந்த பெருமான் மீது நம்முடைய யாருக்குங்க, வரகுண பாண்டியனுக்கு திருவிடைமருதூர் பெருமான் மேலே மிகுந்த அன்பு, பெரிய அன்பு. அதை வெளிப்படுத்தும் விதமாக 8 செய்திகளை நம்முடைய பட்டினத்து பிள்ளையார் சொல்கிறார். அதில் முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, வெள்ளை நீர் மெய்யில் கண்டு கள்ளன் கையில் கட்டவில் வித்தும் அப்படிங்கிறார். இவருடைய அரண்மனையில் ஒருத்தன், அதாவது அரண்மனையில் கூடிய கருவளத்தில் திருடிறான்னு சொல்லிட்டு கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. இடங்களி நாயனார் புராணத்தில் வந்த மாதிரியே கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. ஒரு திருடன் சொல்லி ஒருத்தரை பார்த்தா அவனுடைய நெத்தியில் என்ன இருக்குங்க, திருநீர் இருக்கான். உன்னை என்ன பண்ணுறாரு, திருநீர் பூசிருக்கிறாங்க. இவரெல்லாம் எமக்கு பண்டாரன்னார் இடங்களி நாயனார். அதுபோல் அவனை தொழுது அனுப்பி வைக்கிறாராம். வெள்ளை நீர் மெய்யில் கண்டு கள்ளன் கையில் கட்டவில் பித்தும். பாருங்கள், இப்படி ஒரு பைத்தியத்தை பார்க்க முடியுமா? ஏன்னா அவரிடத்துல பைத்தியமாக இருக்காட்டு தான் இப்படி அவர் இருக்கிறார். அடுத்து 2வது செய்தி, ஓடும் பல் நரி ஊளை கேட்டு அரணை பாடின என்று படாம் பல அளித்தும். படாம்னா பொன்னாடை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டாங்களே அதுதானங்க? ஆமாம், அதே தான். அந்த படாமளித்துமா என்னன்னா, நரியெல்லாம் ஊன்னு ஊளையிடும். நீங்கள் பேசுகிறதே அப்படி தான் இருக்குங்க அப்படின்னு சொல்ல நினைக்கலாம், விடுங்க. அப்படி அந்த வகையில் பாரு, ஆமான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்படி அந்த வேடிக்கை சொல். அப்படி அந்த வகையில் உங்களுக்கு அது ஊன்னு ஊளையிடுதான்.
இந்த வரகுணபாண்டியனுடைய காதில் ஓம்னு காதில் விழுகுதான். ஊன்னு அவர் காதில் ஓம்னு விழுகுதான். உடனே என்ன பண்ணுறாரா, அந்த நரியெல்லாம் குளிரில் வாடுது, மார்கழி மாதம் குளிரில் வாடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு நீங்கள் மயிலுக்கு பொன்னாடை போத்துறாரு கேள்விப்பட்டிருக்கீங்க பேகன், இவர் நரிக்கு போய் போத்துறார். யார்? வரகுணபாண்டியர். பாருங்கள், இப்படி ஒரு அன்பரை பெரிய அன்பரை பார்க்க முடியுமா? அடுத்து பாருங்கள், குவளை புனலில் தவளை அரற்ற, எவ்வளோ அழகாக பாடியிருக்காரு பாருங்க பட்டணத்து பிள்ளையார். குவளை புனல், குவளை மலர்கள் பூத்திருக்கக்கூடிய புனலில் போய் தவளை எல்லாம் கரகர 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 கரகரன்னு அரட்டி கொண்டு இருக்கிறது. இவர் காதில் என்ன விழுகிறது? ஈசன் தன்னை ஏத்தின என்று. கரகர கரகரங்கிறது இவர் காது அரகர 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 நம பார்வதீபதையே அரகர மகாதேவா அப்படின்னு இவர் காதில் விழுகுதான். உடனே என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு காசும் பொண்ணும் கலந்து தூவியும். உடனே என்ன பண்ணுறாரு, காசும் பொண்ணும் எடுத்து கலந்து, பொற்காசு வெள்ளிக்காசு எல்லாம் கலந்து அந்த குளத்துக்குள்ளே போடுறாராம். அப்படின்னா என்ன? ஏன்? சிவபெருமானை யார் பாடினாலும் பொண்ணும் காசும் கொடுக்கணும். அப்படி தொடங்கி வச்சவர் யார்? யார் தொடங்கி வச்சாங்க? பாடக்கூடியவங்களுக்கு பொன் பொருள் கொடுக்கணுங்கிறது தொடங்கி வச்சவர் யாருங்க? தொடங்கி வச்சவர் யாரு? சிவபெருமான். சிவபெருமான் நாயன்மார்கள் கொடுக்குறாரு இல்லைங்க. இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் நித்தம் காசு கொடுத்தீர். திருவேணிமலையில் கொடுத்தாருன்னு சொல்றாருல்லவா? ஆமா, என்ன கொடுக்குறார்? திருவேணிமலை போன்ற திருமுதுகுன்றத்தில் கொடுக்குறார், திருவேணிமலையில் கொடுக்குறாரு. பாடினால் காசு கொடுக்கணும். ஓதுவார்கள் எங்கே பாடினாலும் நம்மால் என்றதை கொடுக்கணும். நிறைய அடியாரெலாம் இருக்காங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். ஜோப்பில் கை விடுவாங்க, என்ன வருதோ ஓதுவாருக்கு முன்னாடி வச்சு கொடுத்துட்டு வருவாங்க. இன்னும் எந்த எவ்வளோ எடுத்தாலும் எவ்வளோ வந்தாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அதை தொடங்கி வச்சவர் யார்? சிவபெருமான். அப்போ இவர் அதை பண்ணுறார். ஈசன் தன்னை ஏத்தின என்று என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு காசும் பொண்ணும் கலந்து தூவியும். மூணாவது விஷயம். நாலாவது பாருங்க, வழிபடும் ஒருவன் மஞ்சனத்து இயற்றிய செழுவிதை எல்லை தின்னக்கண்டு பிடித்தலும் அவன் அப்பிறப்புக்கு என்ன இடித்து கொண்டவன் எச்சிலை நுகர்ந்தும் அப்படின்னார். அதாவது இவர் கோயிலுக்குள்ளே போகிறாருங்க. அந்த காலத்தில் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லை காய போட்டிருப்பாங்க கோயில்லையே. அந்த கோயில் நிலத்துலேயே எள் விளைஞ்சிருக்கும். அந்த எல்லை அறுவடை பண்ணி வந்து கோயிலில் என்ன பண்ணுவாங்க, எல்லை போட்டு அந்த எல்லை ஆட்டி அங்கே சுவாமிக்கு எண்ணெய் அங்கேயே தயார் பண்ணுவாங்க. விளக்குக்கும் திருமஞ்சனத்துக்கும் எல்லாம் அங்கேயே தயார் பண்ணுவாங்க. இந்த தீபம் எண்ணெய் போன்ற கலப்பட எண்ணெயெல்லாம் அந்த காலங்கள் இல்லை. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், கலப்பட எண்ணெய் தான் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம் சாமிக்கு. அப்புறம் நம்ம பிரச்சனை எப்படி தீரும்? ஒன்றா நல்ல எண்ணெயில் விளக்கு போடணும், இல்லைன்னா சுத்தமான நாட்டு மாட்டு பசுனையே பெருமானுக்கு போடணும். பசுனைன்னு விற்கிறாங்க, அது ஜெர்சி மாடா நல்ல மாடா நாட்டு மாடா நமக்கு தெரியுதா? மில்க் பிக்கிஸில் விளம்பரப்படுத்துகிறான், மில்க் பிக்கிஸ் பிஸ்கட்டுக்கு விளம்பரப்படுத்துகிறான், நாட்டு மாட்டு பாலில் தயாரித்த பிஸ்கட் அப்படிங்கிறான். சரி, அதே கேள்வி, மணல் மணலாய் நெய்ங்கிறான், அசல் நெய்ங்கிறான். அவன் விளம்பரப்படுத்துகிறானா? நாட்டு மாட்டு பாலில் தயார் செய்த பசுனைன்னு சொல்கிறானா? ஏன் சொல்கிறது இல்லை? அவனுக்கு தெரியும், சொன்னால் விற்பனை ஆகாது, சொல்ல முடியாது. அப்போ நமக்கு ஒரே விஷயம் என்ன? அழகாக நல்லெண்ணெய் வாங்கி, இன்றைக்கி அழகாக செக்கு எண்ணெய்னு எல்லா பக்கம் அருமையாக தயார் பண்ணி கொடுக்குறாங்க, அதை வாங்கி பெருமானுக்கு சாத்துவோம். அப்போ அந்த எள் காய போட்டிருக்கிறாங்க. ஒரு கோயிலுக்கு போகிறார், அந்த எள்ளை என்ன பண்ணுறான், ஒருத்தர் எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்ட பார்த்தோன்னே இவருக்கு சரியான கோபம், அவன்கிட்ட போய் அடிக்கிறார். என்னடா கோயிலில் சாமிக்கு எண்ணெய் ஆட்டுறதுக்கு வச்சுருக்கிறாங்க, அந்த எல்லை சாப்பிட்றியே அப்படிங்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், இந்த எல்லை சாப்பிட்டா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறான். என்னடாண்ணா, எல்லை கோயிலில் இருக்கக்கூடிய எல்லை எடுத்து சாப்பிட்டோம்னா அடுத்த பிறவியில் இந்த எல்லையே ஆட்டக்கூடிய ஒரு செக்கு மாடாக பிறக்கலாங்க அப்படின்னானா. அப்படியா? ஆமாங்க, இது வரைக்கும் யார் யாருக்கும் உலகத்தில் உழைச்சிட்டு இருக்கிறோம், சிவபெருமானுக்காகவே ஒரு பிறவி எடுக்கணுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்ன உடனே என்ன பண்ணுறார் வடகுணபாண்டியன், கொஞ்சம் துப்புடா அப்படின்னாரா. என்ன சாமி அப்படின்னாரா. துப்புடா அப்படின்னு துப்பிட்டான். அதை எடுத்து அவர் சாப்பிட்டார். என்ன சாமி நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமாண்ணா? இல்லைடா, செக்க ஆட்டுறதுக்கு 2 மாடு வேணும்டா, ஒரு மாடு நீ இன்னொரு மாடு நான்னாரா. 2 மாடு வேணும்ல, ஒன்று நீ இன்னொன்று நான்னாரா. இப்படி ஒரு பெரிய பித்தரை, பெரிய அன்பரை பார்க்க முடியுமா? இது எத்தனாவது செய்தி? 4வது செய்தி. அடுத்து 5வது பாருங்க, மருத வட்டத்து ஒருதனி கிடந்த தலையை கண்டு தலையுற வணங்கி. ஒரு மண்டையோடு கிடக்குது திருவிடை மருதூர் வீதியில், எப்போ செத்து போன மண்டையோடு கிடக்குது. அதை பார்த்துட்டு இவர் விழுந்து விழுந்து கதறாராம்.
வளம் வராரு அந்த மண்டை ஓட்டை. இந்த மண்டை ஓடு மாதிரி என் தலை இந்த மண்டையில் என்னைக்கு கிடக்குமோ, இந்த பாக்கியம் என்னைக்கு கிடைக்குமோன்னு சாமிகிட்ட விண்ணப்ப வைக்கிறாரா. அந்த தலையோட்டை பார்த்து கதறாரா. இப்படி ஒரு பெரும் பித்தர் மகாலிங்க பெருமான் மீது. இந்த செய்தி 5வது செய்தி. அது என்ன சொல்லி விழுந்து வணங்குறாரு, உம்மை போல எம் இத்தலையும் கிடத்தல் வேண்டும் என்று அடுத்தடுத்து இறந்துங்கிறார். உம்மை போலவே, நீ எந்த புண்ணியவானுடைய தலையோ தெரியல, உங்கள்கிட்ட வேணும் விண்ணப்பம் வச்சுக்கிறேன், உன் தலை மாதிரி என் தலை கிடக்கணும், நீ எப்படியாவது பரம்பொருள் சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுன்னு விழுந்து விழுந்து கதறாராம் நம்முடைய பெரிய அன்பின் வரகுணத்தேவர். அடுத்து 6வது செய்தி பாருங்கள். கோயிலுடைய முற்றத்தில், கோயில் முன்னாடி மீமிசை கிடப்ப வாய்த்தது என்று நாய்க்கட்டம் எடுத்துங்கிறார். கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் மலம் கழிச்சுட்டு போயிடுது. நாமளும் என்ன பண்ணிப்போம், எந்த நாய் இந்த மாதிரி பண்ணிட்டு போச்சுன்னு அந்த நாயை திட்டுவோம். இவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஒரு வாய்ப்பு உழவார் பணி பண்ணுறதுக்குன்னு நாடாளுகின்ற மன்னன் என்ன பண்ணுறாருங்க, உழவார் பணி செய்கிறார். இப்படி ஒரு மன்னனை திருமுறையில் மட்டும் காண்க, அவ்வளோதான் விஷயம். அடுத்தது 7வது செய்தி என்னன்னா, காம்பவிழ்த்து உதிர்ந்த கனி ஊறு கண்டு வேம்புகற்கெல்லாம் விதானம் அமைத்து அப்படின்னார். அங்கே வேப்ப மரத்திலிருந்து அந்த வேப்பங்கனிகள்லாம் கீழே உதிர்ந்து கிடக்குது. அதெல்லாம் இவர் கண்ணுக்கு என்னவா தெரியுது, எல்லாம் சிவலிங்கமாக தெரியுது. சிவனடியாருக்கு எல்லாமே சிவமாகவே தெரியும். அதுதான் சிவனடியார். கங்குல் பகலிம் கண் மற்றொன்றும் காணக்க, அதுதான் அடியாருக்குரிய இலக்கணம். அப்போ என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு இந்த சிவலிங்கமெல்லாம் வெயிலில் காயுதேன்னு சொல்லிட்டு வேப்ப மரத்துக்கெல்லாம் விதானம் அமைச்சாராம். வேப்ப மரத்துக்கெல்லாம் விதானம் போட்டாராம் பெரிய அன்பின் வரகுணத்தேவர். அடுத்து 8வது செய்தி என்னன்னா, விரும்பின கொடுக்கை பரம்பரற்கு என்று, ரொம்ப முக்கியமான விஷயம். விரும்பின கொடுக்கை பரம்பரற்கு என்று புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுணத்தேவர் அப்படின்னார். அதுதான் அருமையாக மணிமகுடமாக சொல்கிறார். அந்த காலத்தில் போருக்கு போயிட்டு அந்த நாட்டில் கூடிய செல்வங்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டில் கூடிய பெண்களையும் அங்கே அழைச்சிட்டு வருவாங்களாம். கொண்டு வந்து அரசனுடைய அந்தப்புறத்தில் விடுவாங்களாம், அரசனை ஏற்றுக்கொள்ள சொல்லுவாங்களாம். அதில் ஒரு பெண் மிகுந்த அழகோடு இருக்கிறாங்களாம். அந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே இவருக்கு என்ன தோணுதான், அழகான பொருள் எல்லாம் சிவபெருமானுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அந்த பெண்ணை அப்படியே கூட்டிகிட்டு போய் மகாலிங்க பெருமானே இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளு சொன்னாராம். சாமி என்ன பண்ணார் தெரியுங்களா, அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்ட போது அந்த பெண்ணுடைய கையை மட்டும் வெளியே விட்டாராம். அந்த பெண்ணுடைய அப்படியே அந்த பெண்ணுடைய உடலை ஏற்றுக்கொள்கிறார், கை மட்டும் வெளியே தெரியுதான். இவர் கதறார், இந்த பாவியுடைய கைப்பற்றியதுனால சுவாமினை ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்னு கதறினார் பாருங்க. அந்த கையும் உள்வாங்கி மகாலிங்க பெருமான் காட்சி கொடுத்தாராம். இப்படிப்பட்ட பெரிய அன்பு உடையவர் நம்முடைய வரகுணத்தேவர். எனவே அன்பர் பெருமக்களே, இதை ஏன் இந்த நேரத்தில் நாம் இங்கே சிந்திக்கிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட அன்பினுடைய வெளிப்பாடு எப்படியெல்லாம் இருக்கும். பார்க்குற பொருளெல்லாம் சிவமாகவே பார்க்கிறது, கேட்கின்ற ஒளியெல்லாம் சிவநாமமாகவே கேட்கக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த பக்குவத்தில் இருப்பது, காண்பதையெல்லாம் சிவமாகவே காண்பது. இந்த உலகத்தில் விருப்பு வெறுப்பு எல்லாமே, ஊடுவது உன்னோடு ஒப்பது உன்னை, எல்லாம் நீதான் அப்படின்னு வாழுகின்ற அந்த உன்னத நிலைதான் பெரிய அன்பு. அந்த பெரிய அன்பு நமக்கு எந்த பிறவியில் இறைவன் அருளுகின்றானோ அந்த பிறவி நமக்கு நிறைவான பிறவி. இனி நாம் பிறவாத நிலையை அடையலாம். அப்போ பிறவாத நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் பெருமானிடத்தில் நாம் என்ன கேட்கணும், அதைத்தான காரைக்கால் அம்மையார் கேட்டாங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார். எங்களுடைய பேராசிரியர் ஐயா அதான் சொல்லுவாங்க, இரவாத என்பது இன்பத்துக்கு அடைமொழி, அன்புக்கு அடைமொழி. இரவாத இன்ப அன்புன்னு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஆளுங்க சில பேர் விளக்கம் கொடுப்பாங்க, என்னென்னா துன்ப அன்புன்னு ஒன்று இருக்குங்க, அது மாதிரி தாங்க இன்ப அன்பு. இப்போ உதயகுமார் ஐயா எங்களை 10 வருஷமாக தொந்தரவு பண்ணார் பார்த்தீங்களா, வாங்க வாங்கன்னு, அதுதாங்க துன்ப அன்பு. துன்ப அன்புங்க. இப்போ அன்புலேயே இப்படி துன்ப அன்பு இருக்குங்க அப்படிலாம் சில பேர் வியாக்கியானம் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரவாத என்பது இன்பத்துக்கும் அடைமொழி, அடுத்தது அன்புக்கு அடைமொழி. அப்போ இரவாத இன்பம் வேண்டுகிறார். இரவாத இன்பம்னா குறையாத இன்பம் உங்களுக்கு வேணும்னா குறையாத அன்பு இறைவன் உங்களுக்கு கொடுக்கணும்.
அந்த அன்பு என்பது நாமளா பெற்றுக்கொள்வது அல்லங்க, நாமளா பெற்றுக்கொள்வது அல்ல. அதுதான் நம்முடைய மாணிக்கவாசகர் திருவம்பாவையில் சொல்கிறார். திருவம்பாவையில் தொடங்கணும், திருவம்பாவையில் முடிக்கிறோம். பத்துடைய ரீசன் பல அடியர்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதில் அடியாருக்குரிய இலக்கணங்களில் புற இலக்கணம் 10, அக இலக்கணம் 10. அந்த புற இலக்கணம் 10ல் திருநீர் தரித்தல், கண்டிகை அணிதல், சிவனடியாரை வணங்குதல், சிவபுராணம் கேட்கறது, சிவாலய தரிசனம் பண்ணுறது, சிவனடியார் இடத்துல மட்டுமே உணவு உண்பது, இப்படி 10 குணம் இருக்குது. இந்த 10 குணத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா சிவபெருமான் இடத்துல அன்பு உங்களுக்கு தானாக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் அக இலக்கணம். சாமியுடைய புகழை பேசினா தானாக கண்களிலிருந்து நீர் சுரக்கும், தானாக உடம்பு சிலுக்கும், தானாக தொண்டை அடைக்கும். நாமெல்லாம் துக்கத்தில் தொண்டை அடைக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவபெருமானுடைய பெருமையை பேசுகிற போது தொண்டை அடைக்கும். இதெல்லாம் தாங்களே அனுபவ வாயிலாக உணர்ந்து கொள்க. இதையெல்லாம் நாம் என்ன பண்ண முடியாதுங்க, வெள்ளித்திரையில் காட்ட இயலாது. அப்போ அதனால் அடியார் பெருமக்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இறைவன் பால் பெரிய அன்பு நமக்கு கிடைக்கும்னா நாம் செய்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், உங்களுக்குங்க இறைவன்கிட்ட தான் வேண்டணும். அதனால தான் அம்மா கேட்குறாங்க, இரவாத இன்பம் எனக்கு வேணும்ப்பா, அதுக்கு இரவாத அன்பை கொடுன்னு கேட்குறாரு. அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இது போன்ற குருலிங்க சங்கம வழிபாட்டையும் அடியார்க்குரிய இலக்கணங்களை கடைபிடித்து ஒழுகினாள் இறைவன் நமக்கு அந்த பெரிய அன்பை, பேரன்பை உங்களுக்கு இந்த பிறவியிலே வழங்குவான் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்து கேட்ட பெருமக்கள் எல்லோரும் எல்லா நலன்களும் எல்லா வளன்களும் நீடெனிது பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட அவள் தரும் வாரணியம்மை உடனாகிய அருள்மிகு திரு தொண்டீச்சர பெருமானுடைய திருவருளும் மாணிக்கவாசாமியுடைய குருவருளும் எல்லோருக்கும் வாய்க்கும் என்று வாழ்த்து நிறைவு செய்கின்றோம். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் முருகாளும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார் காவாய் கனகத்திரளே போற்றி.